அனைவருக்கும் வணக்கம். இது தொழில் தொடங்கும் குழுவின் 58வது வார முதல் நாள் சந்திப்பு. நம்ம வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு தொடர்ந்து ஒரு வருடத்துக்கு மேலாக சந்திச்சுட்டு வரோம். இந்த குழுவோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் தொழில் தொடங்கணும், தொழில் தொடங்கியவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிறது தான். குறிப்பாக ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லுகின்ற சேலரிடு பீப்புளுக்கு உதவணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம சண்டே இந்த மீட்டிங்கை வைக்கிறோம். ஏன் அவங்களுக்கு உதவணும், அவங்களுக்கு குறிப்பிட்டு ஏன் உதவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலை காரணமாக பலரும் வேலைக்கு செல்ல வேண்டிய அஹ், இது ஏற்பட்டிருக்கும், சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனா அப்படி வேலைக்கு போனவங்க கார்ப்பரேட் உலகில் பல விஷயங்களை கத்து தேர்ந்திருப்பாங்க. ஒரு ஒரு கம்யூனிகேஷன் ஆகட்டும், சாஃப்ட் ஸ்கில் ஆகட்டும், டொமைன் நாலேஜ் ஆகட்டும். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் மேம்பட்டு இருக்கும். அவங்கள அவங்களுக்கான வாய்ப்புகளை நம்ம வலிந்து ஏற்படுத்தி கொடுத்து, அவங்க மூலமாக நம்ம சமூகத்துக்கு பெரிய பங்களிப்பை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம அவங்களுக்கான வாய்ப்புகளை தேடி தரோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக அவங்க மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம குழுவுல அஹ், சின்ன பிசினஸ் பண்றவங்களும் இருக்காங்க, இன்வெஸ்டர்ஸும் இருக்கிறாங்க, என்ஆர்ஐஸ், உலகம் முழுக்க இருக்க என்ஆர்ஐஸ் இருக்காங்க. ஸோ இப்படி பலரும் இந்த குழுவில் இருக்காங்க. பட் ஆனால் அந்த குழு தொடங்குனது அவர்களை மனதில் வைத்து தான். ஏன்னா நானே அப்படிதான் ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்து ஒரு தொழிலை அமைத்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஒரு பாசமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரம் நம்ம 3 ஸ்பீக்கர் நம்ம கிட்ட பேச போறாங்க. முதலில் பாத்தீங்க அப்படின்னா ராஜகோபால். அவர் இஸ்டாலாரோ ஃபோரிஸ் அப்படின்னு ஃபார்ம் ஃப்ரெஷ் அது ஏதோ சொன்னாரு, ஹங்கேரியன் வேர்ட். ஆக்ரோ பிரைவேட் லிமிடெட் சொல்லிட்டு அவர் மில்க்ல மில்க் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அவரும் ஒரு ப்ரொஃபஷனலா இருந்து தான் இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிச்சு ரொம்ப வெற்றிகரமாக நடந்துட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம குழு மூலமாவே அவருக்கும் சில அஹ், வாய்ப்புகள் கிடைச்சது. அவரோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும், டிமாண்ட் புதுசா சப்ளை பண்றதுக்கும் வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம்னு சொல்லலாம். ஸோ அந்த ராஜகோபால் தான் இன்னைக்கு நமக்கு ஏஏ பிசினஸ்ல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்ல போறாரு. அதுக்கப்புறம் ஜான்சன் மில்கிஸ், நம்மளுடைய நீண்டகால உறுப்பினர். அஹ், அவரு அவரும் வேலையில இருந்து இப்போ ஹெல்த் கேர் சொல்யூஷன்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் மருத்துவமனைகள் மற்ற இடங்களுக்கு விற்பனை செய்கிற தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் தன்னுடைய தொழிலில் ஏஐ பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத விளக்குவாங்க. அதுக்கப்புறம் அத்திக், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு தொடர் பல செஷன்ஸும் எடுத்திருக்காரு. தமிழ் எக்கனாமிக் சேனல்ல தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவருடைய நிறுவனம் ROIF. அவர் அஹ், இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஐஏஎம்ல படிச்சிருக்காரு, கரக்பூர் ஐஏஎம்ல படிச்சிருக்காரு. ஸோ ஒரு பெரிய ஒரு ஆளுமை. அவர் இன்னும் இணையலன்னு நினைக்கிறேன். அவர் வந்ததுக்கப்புறம் அவரு தன்னுடைய தொழிலை எப்படி ஏஏ பயன்படுத்துறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏஏ தவிர்க்கவே முடியாத ஒரு நிலைக்கு வந்திருக்கு. என்னுடைய பையன்லாம் பார்த்தீங்கன்னா என்னை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். நீங்க எதுக்கு சாட் ஜிபிடி யூஸ் பண்றீங்க, கிளாட் யூஸ் பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இப்போ ஏஐயோட தாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம பயன்படுத்துறதை தாண்டி நம்ம பயன்படுத்துற டூலையே குற்றம் சொல்றதுக்கு அஹ், அஹ், வந்துட்டாங்க. சின்ன பையன், அந்த அளவுக்கு அதோட வீச்சு இருக்குன்னு சொல்லலாம். கிளாடை பயன்படுத்தி நாமளே மென்பொருளை தயாரித்து கொள்ளலாம், நம்ம பிசினஸ்க்கு தேவையானதை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லும்போது, நாம தொழில் செய்யும்போது அதை எப்படி நமக்காக பயன்படுத்திக்கணும். குறிப்பாக சின்ன சின்ன தொழில்கள் தொடங்கும் போது நம்மளால பலரையும் பணி அமர்த்த முடியாது. அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி பணி அமர்த்துறத கூட விடுங்க. நீங்க தொழில் தொடங்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு உரையாட கூட யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க நினைப்பது சரியா தப்பா அப்படின்னு சொல்றதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்துல இந்த மாதிரியான ஏஏ தான் நமக்கு பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பர்சனலா ஆர்எக்ஸ்டிக்கு நான் ஒரு 2022ல இருந்தே சாட் ஜிபிடியை பயன்படுத்த தொடங்கிட்டேன். அது வரும்போதே தொடங்கிட்டேன். அப்புறம் ஆர்எக்ஸ்டி தொடங்கிய பிறகு பல விஷயங்களை அதோட கேட்டு அதோட உரையாடி அப்படிதான் எங்களுடைய பிசினஸ் மாடலே வடிவமைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ கிளவுடுக்கு அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இதை பற்றி பிசினஸ்ல நம்ம எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்திட்டு வராங்க. நம்ம தியரட்டிக்கலா ஒரு கான்செப்டை எப்படி வேணா சொல்லிடலாம், அப்படிலாம் பண்ணலாம், இப்படி பண்ணலாம் சொல்லிடலாம். ஆனா எப்படி பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தொழில் அதிபர்களே பேசும்போது அது இன்னுமே ஒரு பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும், ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இது தொழில் நடத்துபவர்களை ஏஐ எப்படி பயன்படுத்துறாங்கன்னு நம்ம பேச சொல்லியிருக்கோம். ஸோ ஓவர் டு ஜான்சன் அண்ட் ராஜகோபால், நீங்க எப்படி அதை முன்னெடுத்து போறீங்க அப்படின்னு சொல்லுங்க.
2 பேர்ல யார் முதல்ல பேச போறீங்க? அத்திக் இல்ல, அதனால தான் உங்க 2 பேரை கேட்கறேன். ஓகே, நான் ஆரம்பிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜகோபால். என்னோட பின்புலன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட். பேசிக்கலி நான் வந்து ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் ஒரு 25 இயர்ஸ் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ என்னோட பரிமாணம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஸ்டில் ஒர்க்கிங், ஸோ அது ஒரு பரிமாணம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கோம், ஸோ அது ஒன்று. இன்னொன்று என்னோட ஹாபி. ஸோ மியூசிக் வந்து என்னோட ஹாபி. நான் ஒரு வயலினிஸ்ட். ஒரு 8 இயர்ஸாக வயலின் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது என்னோட 3 பரிமாணம். எதுக்கு இந்த 3 பரிமாணத்தையும் சொல்றேன்னா, இது மூணுத்துலையுமே நான் ஏஐ யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃபீஸ்ல வந்து ஏஐ வந்து ரொம்ப மேண்டேட்டரி ஆயிடுச்சு. அதாவது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு கோபைலட்டை வந்து டாக்குமெண்ட் சர்ச்ல இருந்து நீங்க ஒரு மெயில எழுதுறதுக்கு முதற்கொண்டு, ரெஃபரன்ஸ் எடுக்கிறது முதற்கொண்டு அதுவே ஆட்டோமேட்டடா இப்போ டீம்ஸ்ல நடக்கிற ஒரு மீட்டிங்குமே வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ரெக்கார்ட் பண்ணி அதுவே வந்து அவுட்புட் கொடுக்குது. இந்த மீட்டிங்ல இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மீட்டிங்ல வந்து யார் யார் என்னென்ன ரிட்டர்ன் கொடுக்கணும், யார் யாருக்கு என்னென்ன நோட்ஸ் இருக்குன்ற எல்லா டீட்டெயிலும் இதுவே இப்போ கொடுக்குது. இது வந்து ஆஃபீஸோட பரிமாணம். ஸோ அதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். ஸோ என்னோட பிஸ்னஸ்ல வந்து ஏஐ நாங்கள் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது வந்து நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து இன்டர்னலா அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்கு வந்து நாங்கள் ஏஐ யூஸ் பண்றோம், கிளாஸ் தான் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மந்த் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜூலை மாதம் ஆரம்பிச்சுன்னா ஜூன் 25 வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் நடத்தணும். அதாவது ஜூலை மந்த்துக்கான எக்ஸ்பென்ஸு இவ்வளோ சேல்ஸ் வந்து ப்ரொஜெக்டட் இருக்கு, ஸோ இவ்வளோ வந்து ப்ராஃபிட் வரும், ப்ராஃபிட் வந்த அமௌண்ட்ல வந்து நம்ம இந்தந்த செலவுகள்லாம் செய்யணும், ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படின்ற டிஸ்கஷன் வந்து எவ்ரி 25th ஆஃப் எவ்ரி மந்த் நடக்கும். அது வந்து நாங்க ஆரம்பிச்சதே ஏஐ வந்ததுல இருந்து தான் அந்த ஃபோர்காஸ்ட் சிஸ்டமே ஆரம்பிச்சோம். ஸோ பாலாசிங் ஐயா சொன்ன மாதிரி சாட் ஜிபிடி கூட தான் நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் பிஸ்னஸ் அனாலிசிஸ் வரும்போது கிளாடு வந்து உங்களோட ரிப்போர்ட்டை வந்து தெள்ள தெளிவா உங்களுக்கு உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டூல். ஸோ இது வந்து அக்கௌண்ட் சைடில் நாங்கள் வந்து ஒரு மாசமும் ஃபோர்காஸ்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இதை நாங்கள் யூஸ் பண்றோம். இன்னொன்று, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏஐ வந்து இதில் வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ மாதம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும், ஸோ இந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கெல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்தந்த டேட்டில் இந்தந்த அமௌண்ட் வரும், அந்தந்த டேட்டில் அந்தந்த சப்ளையருக்கு நம்ம கமிட் பண்ண டேட்டில் கொடுக்க முடியுமா முடியாதா, இல்லை நம்ம அவுட் சோர்சிங் பண்ணணுமா ஃபண்டு, ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயிலாக அதில் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும் பிளாட்ல. இதில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் நோட்டிஃபை பண்ணணும் என்னன்னா, இதில் வந்து ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். மேம்போக்கா ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது மேம்போக்கா ஒரு பதிலை கொடுத்துட்டு போவோம். அதே மாதிரி ஏஐல வர எல்லா அவுட்புட்டுமே கரெக்டாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில இடத்துல அதை தப்பு பண்ணுவோம். அது தப்பு பண்ண நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் திருப்பி அதை வந்து சொல்லணும். ஸோ ஒரு 3வது ஆள் நம்ம வேலையை ஈஸி பண்றதுக்கான ஒரு டூலா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அதை வைக்கணுமான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நாங்கள் வந்து ஒரு கைடிங் டூலா தான் ஏஐ யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 months நடைமுறையில இருக்கு. இந்த அனாலிசிஸ் பண்ணி எப்படி ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த அனாலிசிஸ் வந்து குவார்டர்லிக்கு இருக்கு, ஹாஃப் இயர்லிக்கு இருக்கு, இயர்லி இருக்கு. ஸோ மூணுத்துக்குமே டார்கெட் வச்சிருக்கோம். மூணுத்துக்குமே இந்த அனாலிசிஸ் வந்து யூஸ் ஆகும். எங்க ஃபெயில் ஆகுறோம் அப்படின்றதையும் அனாலிசிஸ் பண்றதுக்கு கிளாடு நல்லா யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஸ்மால் லீக்கேஜ் அக்கௌண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன சில்லற செலவுகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும், அது கண்ணுக்கே தெரியாது. நீங்க என்னதான் பிசிக்கல் அக்கௌண்ட் போட்டாலும் அதில் கண்டுபிடிக்க முடியாது. பட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு 1000 என்ட்ரி இருக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல, என்னென்ன செலவுன்னு மட்டும் எழுதி, ஒரு ரிமார்க்ஸ் கணக்கு செலவுன்னு மட்டும் எழுதி அதுக்குள்ள கிளாடுக்குள்ள போட்டோம்னா அது பிரிச்சு கொடுத்துரும். இதெல்லாம் வந்து அக்கௌண்ட்ஸ்ல லீக்கேஜ், இதெல்லாம் வந்து தேவையில்லாத செலவுகள், இதெல்லாம் வந்து நம்ம வந்து சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்கம் பிளானும் கொடுக்குது. இது ரியலாக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறமா வந்து டீடைல்டு அக்கௌண்ட்ஸ் அனாலிசிஸுமே வந்து கிளாட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இது 3 விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் ரீசெண்டா ஒரு ஐஏ பேர் மறந்துட்டேன், அட்டண்டன்ஸ் போறதுக்காக ஒரு ஆப்பை நானே டெவலப் பண்ணேன். இது ஏஐ இல்லை. அதுக்கு வந்து 2000 ரூபாய் செலவாச்சு. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்தோடனே வேலை செய்கிறவங்க வந்து ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா எந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்திருக்காங்க,
எந்த டைமுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர். வெளில போகும்போது அதே மாதிரி அவங்க போட்டோ எடுத்துட்டு ஓகே கொடுத்தாங்கன்னா இன் டைம் அவுட் டைம் ரெஜிஸ்டர் ஆயிடும். எந்த லொகேஷன்ல வந்திருக்காங்க, எனக்கு ஒரு 3 இடத்துல இருக்கு, பிளான்ட் ஒரு இடத்துல இருக்கு, இங்க 2 குடோன் இருக்கு, எந்த இடத்துல அவங்க உள்ள வந்தாங்க, எந்த இடத்துல எத்தனை மணிக்கு வெளில போனாங்க அப்படின்ற எல்லா அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட்டும் அதுல வந்துடும். ப்ளஸ் வந்து நம்ம வந்து அப்ரூவ் பண்ணலாம் அட்டண்டன்ஸ். ஸோ இது ரிப்போர்ட்டாகவும் வெளில கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ மூலயமா ஆப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அது நல்லா இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்காது. உம், அதுக்கு வந்து மாசம் வந்து 600 ரூபாய் வந்து சர்வர் சார்ஜ் வந்து சார்ஜ் பண்றாங்க அந்த சாஃப்ட்வேருக்கு. மேபி வெளில கேட்டதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து 30,000 ரூபாய் கேட்டாங்க டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபாயில நாங்க ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். நல்லாவும் இருக்கு, ஃபீட்பேக் ஓகே தான். இந்த மாசம் ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகுது, அது மட்டும்தான் அட்டண்டன்ஸ்க்காக. ஒரு 30 பேர் வேலை செய்றாங்க, 30 to 40 பேர். ஸோ அட்டண்டன்ஸ் வந்து இப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரீம் லைன் இருக்கு. ஸோ இது வந்து ரெண்டாவது ஏஐ யூட்டிலைசேஷன். நாங்கள் வந்து ஆப்ல சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆப் கிரியேட் பண்ணிக்கிறது. கூகுள் ஃபார்மை விட ஆப் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இது வந்து என்னோட பிசினஸ்ல நாங்க யூஸ் பண்ணிருக்கிறது ஏஐ. ஏஐ பத்தி. அதுக்கப்புறம் என்னோட ஹாபி மியூசிக் பாத்தீங்கன்னா மியூசிக்லயும் நாங்க ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஆஹ் இப்போ வந்து சாங் ஜென்ரேஷனுக்கு, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜென்ரேஷனுக்கு, வோக்கல் சாங் ஜென்ரேஷனுக்கு, அப்புறம் இப்போ நாங்க பாட்டு பாடி அதை வந்து எங்க குரல் அவ்வளவா நல்லா இருக்காது. ஸோ ஒரு ப்ளீசிங்கான ஒரு குரல் டோன்ஸ், வாய்ஸ் டோன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றது. ஸோ அதுக்கப்புறம் இமேஜ் ஜென்ரேஷன், ஸோ அந்த வீடியோஸ்க்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஏஐ வந்து பிரதானமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு. இப்போ ட்ராக் கிரியேட் பண்றதுக்குலாம் ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு அவரை ப்ளே பண்ண வைக்கிறதுக்கு பதிலாக இப்போ ஏஏ வந்து ட்ராக்கை வந்து நீங்க கீபோர்ட்ல வாசிச்சு இல்ல வயலினை வாசிச்சு ஒரு ட்ராக் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ராக்கை டெவலப் பண்றதுக்கு வந்து ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுதான் எங்களோட 3 பரிமாணத்துலயும் ஏஐயோட யூஸ் இது. நன்றி. ராஜகோபால் சார், ஒரு கொஸ்டின். சுந்தரமூர்த்தி சொல்லுங்க. பேசுறேன். இது வந்து நீங்க சொல்லுங்க. பை ப்ராக்டிஸ் நீங்க யூஸ் பண்ணி கத்துக்கிட்டீங்களா, இல்ல வந்து இது இந்த ப்ராம்ப்ட் எழுதுறதுக்குலாம் ஏதாச்சும் லைக் யார்கிட்டயாவது கைட் மாதிரி லைக் கோர்ஸ் இல்ல மாதிரி இல்ல நம்ம attend யூஸ் பண்ணி தான் அது கத்துக்கிட்டோம். அது நாங்க பெருசா ப்ராம்ப்ட் எழுதுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. பட் அதை ஒரு ஒரு ஏயும் ஒரு ஒரு மாதிரி ப்ராம்ப்டை ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ண அந்த ப்ராம்ப்டை எப்படி கேட்கணும்னு ஒரு ஐடியா வச்சிடும். அதான் ஒரு வேலைக்காரங்கிட்ட எப்படி சொன்னா அவனுக்கு புரியும்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு 1 or 2 monthsலயே உங்களுக்கு புரிஞ்சிடும் அது. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ப்ராம்ப்ட் எழுதி அனுப்புவீங்க, அது வந்து கொடுத்த ரிசல்ட்டை தான் திருப்பி கொடுக்கும். அப்படி கொடுத்துச்சுன்னா அது வந்து அதுக்கு புரியலன்னு அர்த்தம். ஸோ அந்த ம். செஷனை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சோம்னா திருப்பி ஃப்ரெஷ் ரிப்போர்ட் வரும் உங்களுக்கு. எதுக்கு கேட்கறேன்னா, நம்ம எஃபிஷியன்ட்டா நம்ம அவுட்புட் வாங்கணும்னா வெதர் வி ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் சம் லைக். இல்ல இல்ல அந்த அளவுக்கு போக தேவையில்ல. இப்பதான் ஏஐ கொஞ்சம் ஸ்மார்ட்டாவே ஆயிடுச்சு. அது முன்னதான் ரொம்ப புரிஞ்சுக்காம இருந்தது. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே நம்ம சொல்றத வந்து புரிஞ்சுக்குது, கண்டினியூட்டியும் வச்சுக்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு ஒரு சேட், அதாவது ஏஐ கூட இன்டராக்ட் பண்ணும் போதும் ஒரு ஒரு சேட்டுக்கு ஒரு ஒரு நேம் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒர்க்கரை பத்தி பேசியிருப்பீங்க, அந்த சேட்டை சேவ் பண்ணி வச்சிருப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் பேசும்போது அந்த சேட்டுக்கே போயிட்டு நீங்க ஓபன் பண்ணி அதே ஒர்க்கரை பத்தி பேசுறீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி வரும். ஆமா ஆமா, நான் சாட் ஜிபிடி யூஸ் பண்றேன் ஆக்சுவலா. அதுவே அதே வந்து மாதிரி நான் பேசுற ஹெட்டிங்க்கு தனியா சேவ் பண்ணி வச்சுக்குது. அது சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அதை வந்து நீங்க ரீநேம் பண்ணி யூஸ் உங்களோட பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கும். ஆமா வீக்லி ஆமா ஒன்ஸ் ஆமா நீங்க பேசுறீங்க, குவார்டர்லி ஒன்ஸ் பேசும்போது உங்களுக்கு அதோட கண்டினியூட்டி இருக்கும் ப்ரொஃபைல். ஆமா, அது ஸோ நல்லா அது ஞாபகம் வச்சுக்குது ஆக்சுவலா, அது கரெக்டா. ஆமா ஆமா. நம்ம ஈவன் நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஒரு மெயில் கான்வர்சேஷன் கூட நம்ம ஜஸ்ட் அது என்ன அப்படிங்கறத நம்ம டைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஹிஸ்டரியில இருந்து எடுத்து டேட்டாவை கரெக்டா எடுத்து போட்டு டைப் ஆ பண்ணுது, டெக்ஸ்ட் கொடுக்குது. பண்ணுது. ஆனா அதுலயும் சில தவறுகள் செய்யுது. இப்போ ஹிஸ்டரியை ஆமா ஆமா, ரீகால் நம்ம பண்ணும்போது பாத்துக்கணும். அது நம்ம பார்த்துக்க வேண்டியது இப்போ அது இன்னும் அந்த இதுல இருக்கு. அதனால தான் நம்ம சாட் வைஸ் போயிட்டோம்னா நமக்கு ஹிஸ்டரி அதை ரீகால் பண்ணும்போது கரெக்டா ரீகால் பண்ணிடும். ஏன்னா நம்ம பல பல விஷயங்களை வந்து அது கூட பேசும்போது அது கரெக்டா எந்த ஹிஸ்டரின்னு அதுக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து நான் எப்படி யூஸ் பண்றேன்னா பர்சனல் டிஸ்கஷன் போறதுக்கு ஒரு மெயில் ஐடியும், பிசினஸ் போறதுக்கு பிசினஸோட மெயில் ஐடியும், ஹாபிக்கு ஹாபியோட மெயில் ஐடியும் யூஸ் பண்ணி தான் அது கூட சேட் பண்றேன். ஸோ மூணுமே ஒரே இடத்துல அதோட ஹிஸ்டரி கன்ஃபியூஸ் ஓகே, ஆகாம இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக நல்ல ஐடியா ஆமா தான். ஆமா. நீங்க ஏன்னா அது கிளாடு கரெக்ட். கிளாடு கிளாட் நான் இன்னும் கிளாட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சாட் ஜிபிடி யூஸ் பண்றேன், கோபைலட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஓகே. கிளாட் வந்து எந்த வெர்ஷன் லைக் பெய்டு வெர்ஷன் நல்லா இருக்குங்களா? பெய்டு வெர்ஷன்னா எந்த இல்ல டூ ஃப்ரீ தௌசண்ட் வெர்ஷனே நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு பெய்டு வெர்ஷன் வேணும்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ்க்கும் டீப் திங்கிங்க்கு அந்த மாதிரி அனாலிசிஸ்க்கு யூஸ் ஆகுது. பட் இப்போ இருக்க ஃப்ரீ வெர்ஷனே வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது.
இந்த கிளாட்ல ஃப்ரீ வெர்ஷன்ல உங்களுக்கு பிபிடி எக்ஸல்லாம் ஜென்ரேட் பண்ண முடியுமா? எக்ஸல் எங்களுக்கு அனாலிசிஸ் ரிப்போர்ட் கொடுக்குது. அது பிபிடி ஃப்ரீல. நான் ஜென்ரேட் பண்ணி பார்த்தது இல்லை. ஆனா ஓகே. நாங்க எக்ஸல் கொடுக்குறோம் இல்லையா, அதுல வந்து உங்களுக்கு வந்து பை சார்ட் இதெல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்குது. ஓகே, 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 ஓகே. ஓகே, தேங்க் யூ. சார் வணக்கம், ஹரிகர் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. இப்போ சுந்தரமூர்த்தி சார் கேட்டார் இல்லையா, நான் வந்து கிளாடு வந்து லாஸ்ட் ஒரு 3 டேஸா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு பெரிய ஓகே சர்ப்ரைசிங் என்னன்னா, நானுமே சாட்சிபிடி கூட தான் குடும்பம் வச்சுட்டு இருந்தேன். ஓகே திடீர்னு ஒரு எம்டி சொன்னாரு, இதை யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னாரு. எனக்கு என்னமோ அது வெறும் கோடிங் மட்டும் யூஸ் பண்ற டூல் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நான் அது பக்கம் போகவே இல்லை. இந்த 3 நாள்ல சொல்ல போனா நான் ஒரு 4 மணி நேரம் ரெடி பண்ற ஒரு ரிப்போர்ட்டை அது வந்து ஒரு 20 மினிட்ஸ்ல ரெடி பண்ணி கொடுத்தது. நம்ம ஆமாங்க ஐயா. லிட்டரலா 4 ஹவர்ஸ் உட்காந்து மல்டிபிள் சோர்ஸ்ல இருந்து எடுத்து அதை அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃபார்மேட்ல கொண்டு வந்து ஒரு ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு 3.5 மணி நேரம் ஆயிட்டு இருந்துச்சு. அது வந்து 15 to 20 மினிட்ஸ்ல அது சூப்பரா எடுத்து கொடுத்து நமக்கு என்ன வேணும். நான் இப்ப சார் கேட்டதுக்கு நான் ஆக்சுவலி நான் ஹேண்ட்ரைஸ் பண்ணது முக்கியமான காரணம் என்னன்னா, கிளாட்ல வந்து நான் பார்த்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம பெருசா ப்ராம்ப்ட் எல்லாம் அடிக்க தேவையில்லைன்னு நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 3 டேஸ்ல நான் என்ன கொடுக்குறேன், மொத்தமா இருக்கிற எல்லா சோர்ஸ் ஃபைலையும் எடுத்து தனித்தனி ஷீட்டா போட்டு ஒரு எக்ஸல் ஒர்க் புக் ஒன்று ரெடி பண்ணிடுறேன். ஒர்க் புக் ரெடி பண்ணி ஒரு ஷீட்டுக்கும் வேற வேற அந்த ரிப்போர்ட்டுக்கு நேம கொடுத்துட்றேன். இன்னொரு எக்ஸல் எடுத்து எனக்கு என்னவா அந்த ரிப்போர்ட் வேணுமோ அந்த ஃபார்மட்டை இன்னொரு எக்ஸல்ல போட்டுட்டு, நான் வந்து இந்த எக்ஸலுக்கும் அந்த எக்ஸலுக்கும் எந்தெந்த காலம்ல எது வேணும் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து கரெக்டா அதுகிட்ட சொல்லிடுறேன். இதை மட்டும் தான் செய்யறேன். இது வந்து ஒரு தடவை பண்ணிட்டு அதை எடுத்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த ப்ராம்ப்டை எடுத்து ப்ராம்ப்ட்னு கூட சொல்ல முடியாது, எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் டெய்லி காலையில வந்து இந்த எல்லா எல்லா எக்ஸல் ஃபைலையும் டவுன்லோட் பண்ணி எடுத்து கிளாட்ல ஒரே எக்ஸலா மாத்தி கிளாட்ல தூக்கி போட்டு வெறும் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணி கிளாட்ல தூக்கி போட்டு எனக்கு தேவையான ஃபார்மேட்டை தூக்கி கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்தேன் அப்படின்னா, அது ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, 2-3 நிமிஷத்துல அது எனக்கு தேவையான எடுத்து கொடுத்துருது. ரொம்ப 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 ஈஸியா இருக்குது. பட் நீங்க சொன்ன மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம லைட்டா கொஞ்சம் கேர்லெஸ்ஸா ஏதாச்சும் ஒரு வார்த்தையை மாத்தி போட்டோம் அப்படின்னா அது தப்பா கொடுக்குது. அதனால நம்ம கொடுக்குற அந்த 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 ப்ராம்ப்ட்ங்கிறத வந்து நம்ம ரெகுலரா ஒரே பேட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம கூட சூப்பரா கொலாப் பண்ணி ஒர்க் பண்ணுது. இது இது என்னோட கடந்த 3 நாள், வெறும் 3 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இது. தேங்க் யூ, இல்ல தேங்க் யூ அதுக்கு முன்னாடி ரீகன் ஃபார் கிளாரிஃபிகேஷன். நாங்களும் சாட் ஜிபிடி தான் கூட தான் நீங்க சொன்ன மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம். ஃப்ரெண்டு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாரு கிளாட். அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரு சஜஸ்ட் பண்ணதுல இருந்தா நாங்க ரிப்போர்ட் ஜென்ரேஷன், இந்த அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங், ஸோ இதுக்கெல்லாம் வந்து கிளாட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். எனக்கு இதுல கிளாட்ல வேற என்னென்ன நான் பண்ணலாம்னு யாராவது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த 3 நாள்ல எனக்கு இவ்வளவு பெரிய சர்ப்ரைசிங்கா இருக்கு. வேற என்னெல்லாம் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அத்திக் வந்துட்டாரு நினைக்கிறேன். மேபி அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். அத்திக் அஹமத் பேசுறேன். ஸோ ஆக்சுவலி வந்து ரீகன் சார் பண்ணது வந்து அதுக்கு பேர் வந்து காட் ரெயிலிங்னு சொல்லுவோம். என்னன்னா நம்ம வந்து காட் ரெயிலிங்னா இந்த மாதிரி அதாவது நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு அமேசிங்கா பாக்குறத விட பேசிக்கா இதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஐடியா வந்துருச்சுன்னா நமக்கு ஈஸியா வந்துடும். நம்ம இன்ட்ராக்ட் பண்ற எல்லாமே வந்து ஒரு எல்எல்எம்ஸ். அந்த எல்எல்எம்னா பேசிக்கலா வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி கொடுக்கும்னா பேசிக்கா வந்து ஒரு குழந்தை மாதிரி, அதாவது குழந்தை மாதிரி தான் அது. லைக் நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறமா அடுத்த வார்த்தை மோஸ்ட் ஹையஸ்டா ப்ராபபிலிட்டி படி எது கிட்ட இருக்கோ அந்த வார்த்தையை தான் சொல்லும் ஃபர்ஸ்ட். ஸோ அதனால வந்து இங்க காட் ரைடிங் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து காட் ரைடிங் பண்ணலைன்னா நம்ம கண்டிப்பா ஹாலுசினேஷன்ஸ்ல மாட்டுவோம். நம்ம எவ்வளோ, அதாவது கிளாடோ இல்லை எல்லாமே எல்எல்எம்ஸ் எல்லாமே வந்து நாம வந்து ஒரு 3 வகையான பெஞ்ச் மார்க் வச்சுக்குவோம். ஒன்று பேசிக்ஸா எதுவுமே நோஹவு நமக்கு தெரியாது ஒரு சப்ஜெக்ட்ல. இப்போ உதாரணத்துக்கு ராஜா ஒருத்தர் வந்து டிசைன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணம் ஒரு கிராஃபிக் டிசைனோ ஒரு படத்தோட டிசைன் பண்றாருன்னா அவருக்கு ஓரளவுக்கு பேசிக்ஸ் நோஹவோ தெரிஞ்ச ஒரு லெவல் இருக்கும். அதுக்கடுத்து 2வது லெவல் வந்து நம்ம இன்டர்மீடியேட்ரி வச்சுக்கலாம். 3வது லெவல் எக்ஸ்பர்ட்னு வச்சு ஆவரேஜ், அதாவது அபவ் தி ஆவரேஜ் பீப்புள்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 4வது லெவல் எக்ஸ்பர்ட்னு வச்சுக்கிட்டாங்கன்னா நீங்க
நம்ம எல்லாமே நம்ம அச்சீவ் பண்றது எல்லாமே வந்து ஒரு சப்ஜெக்ட்ல எவ்வளவு டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எவ்வளவு காட்ரியில எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் ஒண்ணு. அண்ட் ரெண்டாவது, நம்ம எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னோம், நம்ம வந்து டேட்டாவை கொடுத்துறோம். ஆக்சுவலி பை கிவிங் அவர் டேட்டா வி ஆர் ஆக்சுவலி ட்ரைனிங் தட் ஹோல் சிஸ்டம் ஃபார் அ பெட்டர் ரிசல்ட்ஸ். இல்ல ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க வந்து டேட்டாவை கொடுக்கறதுனால மல்டிபிள் விஷயங்களை இன்சைட்ஸை அது ஜென்ரேட் பண்ண செய்யும். உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கறத விட இன்னும் மல்டிபிள் பாயிண்ட்ஸை வந்து அது ஜென்ரேட் பண்ண வைக்கும் தனக்குள்ள. அது வந்து அதோடைய மற்ற அடுத்து நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது ரெண்டு விஷயம் நடக்கும். நீங்க இன்ட்ராக்ட் பண்ண சாட்ல இருந்து இன்சைட்ஸை கொண்டு வந்து கொடுக்குதாங்கிறத நீங்க பாத்துக்கணும், ஒன்னாவது. ரெண்டாவது, இல்ல நீங்க கொடுத்த பழைய இன்ஃபர்மேஷன்ஸை ரிலவன்ஸ் இல்லாம கொடுக்குதான்னு பார்க்கணும். ஸோ நீங்க ஒரு யூஸ் கேஸை எப்பவுமே டிஃபைன் பண்ணிட்டு ஒரு டூலை யூஸ் பண்ணீங்கன்னா ஈவன் ChatGPT உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா கொடுக்கும், கிளாடும் பெனிஃபிட்டா கொடுக்கும். டிஃப்ரென்ஸ் என்னன்னா கிளாடுக்கும் ChatGPTக்கும், ChatGPT வந்து நம்ம பேசுற லாங்குவேஜ் வைஸ் நம்ம கிட்ட ரொம்ப ஸ்மூத்தா பேசணுங்கிற மாதிரி அழகா வடிவமைச்சு கொடுக்கறதுல அதுல ப்ரியாரிட்டி ஃபோக்கஸ் பண்றதுனால அது வந்து நமக்கு வந்து ஏதோ க்ளோஸரா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இது வந்து கிளாடு வந்து தன்னை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா என்ன மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன்ஸ் அனாலிட்டிக்கல் சொல்யூஷன்ஸை மட்டும் சால்வ் பண்ணணும்னு பாக்குறாங்க. இப்போ வந்து ரிலீஸ் பண்ண Fable 5 வந்து கிளாட்ல இருக்கு. Fable 5 வந்து முதல்ல வந்து யூஎஸ்காரங்க வந்து யூஎஸ் கவர்மெண்டால வந்து எல்லாருக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொன்னாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் டிஸ்டில்டு வெர்ஷன்ஸ் வந்து நமக்கு Fable 5 வந்து இப்போ ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம வந்து எந்த ஒரு எல்எல்எம் யூஸ் பண்றதுக்கு முன்னாலேயும் ஃபர்ஸ்ட் அந்த எல்எல்எம்க்கு எந்த எல்எல்எம் பெஸ்டா இருக்குங்கிறத ரிசர்ச் பண்ணுங்க, அதுக்கடுத்து அதை யூஸ் பண்ணுங்க. அதுதான் இது. எப்படின்னா நமக்கு ஒரு 10 வகையான கத்தி இருக்கிற மாதிரி, ஒரு கத்தி செட் இருக்கிற மாதிரி. அந்த கத்தி செட்ல நம்ம கறி வெட்டினோம்னா ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு கத்தி பெஸ்டா இருக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஃபேன் மூவ்மெண்ட் ஆகுறத விட அந்த ஒர்க்குக்கு எந்த எல்எல்எம் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு செக் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா அதுல பெஸ்டா உங்களுக்கு வரும், ஒண்ணு. அண்ட் ரெண்டாவதா, முதல்ல வந்து நம்ம வந்து ராக்னு ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த விஷயங்கள் வந்து இப்போ உள்ளுக்குள்ள ராக்னா என்னன்னா அந்த கார்ட் ரீலிங் இன்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இப்படிதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு வேலை நடந்துட்டே இருந்துச்சு. அந்த ராக் வந்து இப்போ கிட்டத்தட்ட பெர்ப்ளெக்சிட்டி வந்து ராக் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்யூஷன் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்போ பெர்ப்ளெக்சிட்டி AI வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து ராக முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க தேவையில்லை. சர்ச்சில் என்னென்ன பண்ணணுமோ, ஏன்னா எந்த ஒரு எல்எல்எம்மாலும் சர்ச் பண்ண முடியாது. அப்போ வந்து ராகோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் வந்து அது வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்க ஒரு யூஸ் கேஸ் இதுக்கான வேலைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஃபர்ஸ்ட் வந்து எல்லா எல்எல்எம்லையும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு இந்த எக்ஸ்பர்ட் லெவல்ல இதுதான் பெஸ்டா வருதுன்னு. அந்த பெஸ்ட்ல வர்றதுல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுதுங்கிறத காஷனா நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் ஆப்டிமைஸ்டா பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹலோ, எனக்கு கேள்வி இல்லை. இன்னொரு ஒரு பாயிண்ட் நம்ம ரொம்ப கவனிக்க மறக்கிறது என்னன்னா, நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து டெக்ஸ்ட் வைஸ் தான் நம்ம எல்எல்எம் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் நம்ம டெக்ஸ்ட் வைஸ் எல்எல்எம் தான் அதிகமா பாக்குறோம்னா, ஏன்னா நம்ம கிட்ட ஒரு 50,000 வருஷமா நம்ம கிட்ட ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா நம்ம கிட்ட ரொம்ப 50,000 நம்ம சொல்றோம். எவ்வளவு மனுஷன் தெரியறானோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு, டெக்ஸ்ட் ரெஸ்போ இருக்கு. ஸோ டெக்ஸ்ட்ல எவ்வளவு எல்எல்எம்ஸ் நல்லா பர்ஃபெக்டா வேலை செய்யுதோ அதே மாதிரி வீடியோஸ்ல வேலை செய்யுமாங்கிறது ஒரு கேள்வி, மீடியாஸ்ல வேலை செய்யுமான்னு கேள்வி, அது வந்து கமர்ஷியலா வயபிள் ஆகுமான்னு ஒரு கேள்வி. நீங்க வந்து முதல்ல வந்து சோரான்னு ஒண்ணு இருந்தது, ஓப்பன் ஏஐ. அது வந்து இமேஜ் ஜென்ரேஷன்ஸ் ஓரளவுக்கு சூப்பரா பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கடுத்து ஃபைனான்சியலா அது வயபிள் இல்லைன்னு சொல்லிட்டு சோராவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த யூஸ் கேஸ்ல நம்ம கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்தா, கரெக்டான கார்ட்ரைல் கொடுக்க அது ஜென்ரேட் பண்ணுச்சு. ஸோ ஒரு எல்எல்எம் ஜென்ரேட் பண்ற மாதிரி, அதாவது நம்ம இங்க இன்ட்ராக்ட் பண்றது எல்லாமே வந்து ஏஐன்னு சொல்றதை விட டெக்னிக்கலா சொல்லணும்னா அது எல்எல்எம்ஸ்.
ஏஐங்கிறது அது சம்மரி தான் ஒரு சொல்றோம். ஸோ அந்த எல்எல்எம்ஸ்ல இன்னும் 10,008 விஷயங்களை நம்ம அதாவது முதல்ல எல்எல்எம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஏன் இப்படி ஃபங்க்ஷன், அதுல ஹாலுசினேஷன் எங்க ஆகும், அதை எப்படி எல்லாம் தடுக்கலாம், இந்த பேசிக்ஸை நம்ம உட்காந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நம்ம ரிசர்ச் பண்ணாலே ஓரளவுக்கு நமக்கு ஐடியா வந்துடும். அதுக்கடுத்து நமக்கான என்னென்ன வேலைகள் தேடணுமோ அதை தேடணும்னா கரெக்டா வந்துடும். இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்த எல்லா எல்எல்எம்ஸ்லயும் கான்டெக்சுவலைசேஷன் ஒண்ணு நடக்கும். கான்டெக்சுவலைசேஷன்னா எதுவும் இல்லை, மதுரையில என்ன சொல்றது, ரொட்டி சப்பாத்தி நல்லா, மதுரையில தோசை நல்லா இருக்கும், கறி தோசை, அதுவும் திருநெல்வேலி அல்வாவும் ரெண்டையும் சேர்த்துட்டு மதுரையில அது எக்ஸ்பிளனேஷன் கேட்கும்போது என்ன பண்ணுவோம்னா, நீங்க மதுரையில கறி தோசையும் திருநெல்வேலியில அல்வாவும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு பதிலாக என்ன சொல்லிடுவோம்னா, மதுரையிலக்கு போனீங்கன்னா இது ரெண்டையும் சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட் இல்லாம சொல்லிடும். ஸோ ஒரு விஷயத்த நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது இதுல ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு பெஸ்டா ஓடிட்டு இருக்கிறது டெக்ஸ்ட் பேஸ்டு எல்எல்எம்ஸ். இந்த டெக்ஸ்ட் பேஸ்ட் எல்எல்எம்லயும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் கரெக்டா எந்த எல்எல்எம் சரியா வருதான்னு நீங்க பாத்துக்குங்க. ஒண்ணு. ரெண்டாவதா, நீங்க எந்த ஒரு எல்எல்எம்க்கும் ஃபேன் ஆயிடாதீங்க. ஏன்னா ஃபேன் ஆயிட்டீங்கன்னா அடுத்த எல்எல்எம் எதுல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை நீங்க கத்துக்க முடியாது. 2. மூணாவதா நீங்க பார்க்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னா உங்களுடைய அவுட்புட்டை நீங்க டிஃபைன் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதுல இருந்து இன்னும் ப்ரொடக்டிவான அவுட்புட்ஸை கொண்டு வரலாம். 3. 4வது, நீங்க அவுட்புட் வந்துட்ட அப்புறமா அது ஃபேக்சுவலா இருக்கா இல்ல அது ஹாலுசினேட்டட் ஆகி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்காங்கிறத நீங்க கிராஸ் செக் பண்ணிட்டே இருங்க. 4. 5வதா, நீங்க கொடுத்த இன்புட்ஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல உங்களுக்கு இது எல்லாமே கோ டிராவலர் மாதிரி உங்களுக்கு அசஸ் பண்ணுமே தவிர கம்ப்ளீட்டான அந்த ரிசல்ட்ஸ் அக்யூரேட்டானதுங்கிறது நீங்க கண்ண மூடிட்டு போனீங்கன்னா எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா அது மேசிவ் கலெக்டிவ் டேட்டாவில இருந்து தான் உங்களுக்கு ரெஸ்போ வருது. 4. 5வது, நீங்க அந்த ஏஐ எல்எல்எம் நீங்க அந்த இன்டர்ஃபேஸ்ல நீங்க ட்ரெயின் பண்ணதான் செய்யுறீங்க. நீங்க உங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்க அது இன்னும் ட்ரெயின் ஆகுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. ஸோ அதனால நீங்க ஒரு டியூன் பண்ண உங்க லாகின்ல ஒரு விஷயம் நீங்க அச்சீவ் பண்ண முடியறது, இன்னொருத்தோட லாகின்ல உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அவருக்கு ஸ்கில் கம்மி எதுவும் இல்லை. இட் இஸ் பேசிக்லி ஹவு மச் யூ இன்ட்ராக்டட் வித் த சிஸ்டம் அண்ட் ஹவு மச் இட் இஸ் ஹாஸ் பின் ரெஸ்பாண்டட். இது 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட், எல்லா எல்எல்எம்ஸும் லோட் எடுக்கும், எல்லா எல்எல்எம்ஸும் டைம் ரெஸ்பான்ஸ் எடுக்கும். அந்த டைமுக்கு நீங்க மேனுவலா பண்றதா இல்ல அந்த எல்எல்எம் கிட்ட அந்த டாஸ்கை கொடுக்கணுங்கிறத நீங்க டிஃபைன் பண்ணிக்கங்க. 7. 8வதா மல்டிபிளா இந்த எல்எல்எம்ஸ் எல்லாமே நமக்கு அந்த அட்வான்டேஜ் என்னன்னா அன்ஸ்ட்ரக்சர் டேட்டானா எப்படி இருக்கும்னா, முதல்ல நீங்க ஒரு டாக்குமெண்ட்னா இந்த ஃபார்மேட்டு இந்த அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இப்போ அந்த மாதிரி அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா இல்லாம இருக்கிற டேட்டாவையும் அது ப்ராசஸ் பண்ண முடிகிற அந்த இடத்துல தான் எல்எல்எம்ஸோட வெற்றி இருக்கு. ஸோ அது 8வதான பாயிண்ட். அண்ட் 9வது பாயிண்ட் அதாவது எப்படி டெக்ஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஃபார்வேர்டா போயிட்டு இருக்கோ, இமேஜ் ஜெனரேஷன்ஸ்லயும் வீடியோஸ்லயும் மியூசிக்ஸ்லயும் ஓரளவுக்கு அது போயிட்டு இருக்கு. ஆனா அது இதோட ஃபேஸுக்கு வரைக்கும் போகுனது இல்லை. 9வது பாயிண்ட். 10வது பாயிண்ட், ஹை கார்பேஜ் இன் இஸ் ஹை கார்பேஜ் அவுட். ஸோ ஒரு டாப்பிக்கை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனை பத்தி அதிகமான தப்பான இன்ஃபர்மேஷன் அதுல ஃபீட் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா தப்பான இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வரும். அதை நம்ம ஃபேக்சுவலி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால நீங்க சயின்டிஃபிக்கா டெக்னிக்கலா நீங்க ஒரு விஷயத்த பண்ண போறீங்கன்னா அதுல ஆக்சுவலி ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு நீங்க மறுபடியும் வெரிஃபை பண்ணிக்கிறது பெட்டர். 11வது, நீங்க ஒரு செக்டார்ல ஸ்பெஷலைஸ்டா இருந்தீங்கன்னா அதை டிஸ்டில் பண்ணி உங்க செக்டாருக்கு நீங்க ட்ரெயின் பண்ண அதுல வர்ற அவுட்புட் மற்றவங்களுக்கு வருங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஸோ 11. ஸோ 12வது, நீங்க ஒரு எல்எல்எம்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா முதல்ல நீங்க யூஸ் கேஸை ட்ரெயின் பண்ணி அந்த யூஸ் கேஸுக்கு நீங்க ஏபிஐ மூலமாவோ நீங்க என்ன சொல்றது ப்ரீமியம் வெர்ஷனோ நீங்க மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். 14, நீங்க நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான், எதுக்கும் ஃபேன் ஆகாதீங்க. அதே நேரத்தில் அந்த யூஸ் கேஸுக்கு அதை பெர்ஃபார்ம் பல எல்எல்எம்ஸுக்கு பெஞ்ச்மார்க் இருக்கு. பெஞ்ச்மார்க் டெஸ்ட் இது பண்ணுவாங்க. அந்த பெஞ்ச்மார்க் டெஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த பெஞ்ச்மார்க்ல இருந்து பெஸ்டா அவுட்கம் கொண்டு வர முடியுமான்னு நீங்க பாருங்க.
ஏன்னா பல நேரங்கள்ல நம்ம பெஞ்ச் மார்க்கை இக்னோர் பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச அந்த ஃபார்வர்ட்ல போனீங்கன்னா உங்க டைம் தான் அதிகமா ஏறும். அதுக்கடுத்து லாஸ்டா வந்து எல்எல்எம்ஸ் எல்லாமே உங்க டைமுக்கு தான், அதாவது உங்களை அதாவது நீங்க எவ்வளவு இன்ட்ராக்ட் பண்றீங்களோ யூ ஆர் ட்ரைனிங் தெம். ஸோ உங்களுக்கு அது அவுட்புட் வரலன்னா இது ஏன் வரலங்கிறத கார்ட் ரயில்ஸை இன்னும் ஆப்டிமைஸ் பண்றதுக்கு பாருங்க. தீஸ் ஆர் தி மை பாயிண்ட்ஸ். தேங்க்யூ. எதுவும் கேள்வி இருக்கா? நான் ஆரம்பிக்கலாமா? யா ப்ளீஸ் கோ ஹெட் சார். ஓகே. எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட பேரு ஜான்சன் மெல்கி. நான் வந்து ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கேன். நான் வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு சப்ளைஸ் கொடுக்குறேன். எக்யூப்மெண்ட்லாம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் மேன். என் லைஃப்ல வந்து எப்படி நான் வந்து ஏஐ எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் நான் இன்னைக்கு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து சாட் ஜிபிடி தான் பெருசா எல்லாரும் போல நானும் அதில் தான் ரொம்ப மூழ்கி இருந்தேன். அதை விட்டு வெளியே மனசே வராம இருந்தது. அதுக்கப்புறம் பெர்ப்ளெக்சிட்டி போனேன். அது எனக்கு அவ்வளோக்கா எனக்கு செட் ஆகாத மாதிரி இருந்தது. ஏன்னா சாட் ஜிபிடி ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருந்துச்சு. அப்புறம் கிளாடு வந்தேன். அதுவும் எனக்கு அவ்வளோ பெருசா எனக்கு பிடிக்கிற மாதிரி தெரியல. அது எனக்கு பிடிக்கவும் இல்லை. அப்புறம் ஒரு நாள் நம்மளோட குரூப்ல வந்து அருள் குமரன் சார் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே இது என்ன இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் உள்ள ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சது இது ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறது. என்ன போல ஒரு சின்ன பிசினஸ் மேனுக்கு கிளாட் எப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யணும்னா, ஒரு காமெடி தான் நினைவுக்கு வருது எனக்கு. என்னன்னா வடிவேல் வந்து ஒரு படத்துல அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா இந்த கல்லாப்பட்டியை ஓபன் பண்ணுனா நீ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு கல்லாப்பட்டியா தான் நான் இந்த கிளாட பாக்குறேன் நான். இப்போ என்னன்னா நான் சில இப்போ ஆஸ்திக்லாம் இப்போ பேசும்போது பயங்கரமா டெக்னிக்கலா பேசி எல்லாத்தையும் மறல செய்யறாரு. நான் வந்து என்னோட லைஃப்ல என்னென்ன நடந்துச்சோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எப்படிலாம் நான் அதை வச்சு ஹேண்டில் பண்றேன். ஏன்னா நான் ஒரே ஒரு ஆள் தான் என்னோட கம்பெனியே. அப்போ நான் எவ்வளவு ஒர்க் இருக்கும். அப்போ அந்த இந்த கிளாடுங்கிறது எப்படி எனக்கு ஒரு ஒரே நிமிஷம் பக்கத்துலயே bro, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சுந்தரமூர்த்தி. இல்ல சாரி நான் வேற இடத்துல பேசிட்டு இருக்கேன். சாரி. ஓகே 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 தான். ஸோ எனக்கு இந்த கிளாடுங்கிறது பக்கத்துல இருந்து ஒரு அசிஸ்டன்ட் எப்படி ஒர்க் பண்ணுமோ அந்த மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணுது. ஸோ அதை வச்சு நான் ஒரு சின்ன சின்ன என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி நான் எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படிலாம் அதை யூஸ் பண்ணேங்கிறத ரொம்ப இது வந்து ஆர்த்திக் சொன்ன மாதிரி ஒரு பெரிய இடங்கள்லாம் இல்லை. சின்ன சின்ன இடத்துல நான் எப்படி யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து நான் தப்பிச்சு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் காட்டுறேன். ஸோ நான் என்னோட ஸ்க்ரீனை இப்போ ஷேர் பண்றேன். ஆர்த்திக் ப்ரோ, இது நான் ஹோஸ்ட் பண்ணாம நான் என்னால் ஷேர் பண்ண முடியுமா? ஹலோ சார். தெரியுதா? ஷேர் பண்ண முடியும் சார். இப்போ தெரியுதா உங்களுக்குலாம்? தெரியுது சார். தெரியுது. ஓகே. இது வந்து ஒரு நான் ஒர்க் பண்ண ஒரு ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு அப்புறம் ஒரு டிஜிஎம் வந்து ஜாயின் பண்ணாரு நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம். அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் ரொம்ப ஃபிட்டப் ஆகி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, என்னப்பா நீ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ரிப்போர்ட்லாம் சூப்பராக கொடுத்தியாம, இப்போ எனக்கு எதுவும் பண்ண முடியல, எல்லாம் மேனேஜ்மெண்ட் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் எக்ஸல்ல அப்போ ரொம்ப டாப்பாகவே இருப்பேன் நான். இவர் இப்படி என்கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது, சரி உங்களோட டீட்டெயிலாம் எனக்கு கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன் அப்படின்னா. இப்போ நான் அப்போ எக்ஸல்ல நல்லா இருந்தது. இப்போ நான் கிளாடு கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்டு இருக்கும்போது, ஸோ இவர் வந்து ஒரு ஒரு மாதம் ஏப்ரல், ஐ மீன் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 5 மாசத்தோட டீட்டெயில் எனக்கு கொடுக்குறாரு. ஒவ்வொரு செட் ஆஃப் டேட்டாவும் நீங்க பாத்தீங்கன்னா மறந்து போயிருவீங்க. ஒரு நிமிஷம் இது உள்ள போகும்போது பாருங்க. இது வந்து ஒரு ஃபார்மசியோட டீட்டெயில். கிட்டத்தட்ட 2500 டேப்லெட்டு, அது என்ன நடக்குது ஏது நடக்குது அது எல்லாமே இதுல இருக்கு. எவ்வளவுக்கு வாங்குறோம் எவ்வளவு வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒரு 2500 டேப்லெட், இன்ஜெக்ஷன், இல்லை வந்து டிஸ்போசபிள் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து கிளாடு கிட்ட கேட்குறேன், எனக்கு வந்து ரிப்போர்ட் கொடு அப்படிங்கிறது. எப்பொழுதும் இப்போ ரீகன் சார் சொன்னாரு, இந்த மாதிரி கிளாடுகிட்ட வந்து நான் ஈஸியாக கேட்டேன், அது ஈஸியாக பதில் சொல்லிடுச்சுன்ட்டு. நீங்க ஈஸியாக கேட்ட அவருக்கு நான் சொல்றது என்னன்னா, ஈஸியாக கேட்ட கேள்விக்கு அது ஈஸியாக தான் பதில் சொல்லும். ஆனால் நீங்க டெக்னிக்கலாக கேட்க 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 அது என்ன பண்ணும், அதை ரிஃபைன் பண்ணி உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிப்போர்ட்டா நீங்களே எதிர்பார்க்காத ஒரு ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்கும். அந்த மாதிரி நான் எடுத்த இந்த ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஜான்சன் இது கிளாட் யூஸ் பண்ணி பண்ணதுங்களா? ஆமாம், இது கிளவுட் யூஸ் பண்ணி பண்ணது தான். ஃப்ரீ வெர்ஷனா இல்லை பெய்ட் வெர்ஷனா? இது ஃப்ரீ வெர்ஷன். நான் இப்போ எதுலையுமே பெய்டு வெர்ஷன்லாம் பண்ணல. பிபிடி இப்போ ஏதாவது பார்த்து ஜென்ரேட் பண்ணிருக்கீங்களா? இது நான் பிடிஎஃப் பண்ணேன், பிபிடி கூட நான் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப டீப்பாக பண்ணல. பட் இது வந்து நான் வந்து இதில் பண்ணது. ஸோ இது வந்து இது என்ன ஆயிருக்குன்னா, ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிப்ரவரி மாதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அதிகமான விற்கிது, எது எதுலலாம் கான்சென்ட்ரேட் பண்ணும், எது வந்து அதிகமாக விற்கிறது ரொம்ப கம்மியாகிடுச்சு, இதெல்லாம் நம்ம திங்கிங்க்கு ஏற்றாப்புல அந்த கிளவுட்ல நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அதுக்கு ஏற்றாப்புல ரிசல்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல எந்த மந்த்ல வந்து சேல் கம்மியாக இருக்கு அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லிடுச்சு. அப்புறம் இந்த ப்ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஜான்சன் கொடுக்குது. ஃபோல்டர் மட்டும் தான் தெரியுது. எதுவும் பிபிடி ஓபன் பண்ணிருக்கீங்களா? எனக்கு மட்டும் தான் தெரியலையா? பிடிஎஃப் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிருக்கேன், தெரியலையா அது உங்களுக்கு? ஓபன் ஆன மாதிரி தெரியல. அந்த ஃபோல்டர் தெரியும், ஃபோல்டர் தான் மத்தவங்களுக்கு இருக்கு. தெரியும். ஃபோல்டர் தான் இருக்கு. ஃபோல்டர் தான் இருக்கு. பிடிஎஃப் ஓபன் ஆகுனது தெரியல. ஐ அப்படியா? திங்க் ஸ்கிரீன் ஷேரிங் ஆமா வந்து ஃபுல்லா தரலன்னு நினைக்கிறேன் நீங்க. ஆமா, நீங்க கம்ப்ளீட் ஸ்கிரீன் ஷேரிங் கொடுங்க, அப்பதான் ஒரு வரும் நிமிஷம், நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நான் அது கம்ப்ளீட்டா கொடுக்கலையா நான் தெரியல. சார் பாத்துக்கோங்க, லோகோ ஹைட் பண்ணணும்னா ஹைட் பண்ணிட்டு ஸ்கிரீன் ஷேர் கொடுங்க. இதை நான் லோகோ எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் நான் அப்போ வச்சிருக்கேன். பிரச்சனை இல்லை சார். லோகோ லோகோ இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு நிமிஷம், ஸ்க்ரீன் ஷேரிங்ல கம்ப்ளீட்டா கொடுக்கணுமா? என்டையர் ஸ்கிரீன் கொடுக்கணும் சார். என்டையர் கொடுத்துட்டேன். நீங்க இப்போ first பாத்தீங்கன்னா நீங்க இப்படி start இப்போ தெரியுதா இப்ப உங்களுக்கு? தெரியுது. இப்ப தெரியுது, இப்ப தெரியுது. இப்போ ஓவரால் ஃபார்மசி வந்து அது எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இது கொடுத்துருக்கு. செகண்ட் இது வந்து எந்த மந்த்ல, இப்போ அவங்க சொன்னபடி பிப்ரவரி மந்த்ல ஒரு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து அங்க சேல்ஸ் வந்து டிப் ஆயிருக்கு அப்படிங்கிறத காட்டுது. அதுக்கப்புறம் உள்ள எல்லா டீட்டெயிலும் வந்து எதனால இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு டீட்டெயிலும் இது கொடுத்துருக்கு. இது ஏன்னா நான் ரொம்ப டெக்னிக்கலா அதுக்கிட்ட என்னன்னா எப்படி எப்படி நடந்துருக்கு, சாதாரணமா எனக்கு இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிருந்தானா இந்த மாதிரி ரிப்போர்ட் கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதுல ஒவ்வொரு அந்த ஒரு இதுக்கான ரிப்போர்ட் தான் இது எல்லாமே. இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீப்பா தெரியும். ப்ராடக்டே சொல்லுது எந்த ப்ராடக்ட்ல வந்து நமக்கு வந்து growth அதிகமா இருக்கு, எதுல வந்து ட்ராப் ஆயிருக்கு, எங்க வந்து கிரிட்டிக்கலா இருக்கு, எல்லாத்தையும் அது அவ்வளோ கிளீனா வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுது. இது எப்படின்னா ஒரு வருஷம் இதுல 5 மாசத்தோட இதை கம்பேர் பண்ணிட்டு இது வந்து இவ்வளோ டீட்டெயில்டா நமக்கு வந்து சொல்லுது. ஸோ இந்த மாதிரி பல ரிப்போர்ட் அது வந்து டாப் பெர்ஃபார்மர் யாரு, யார்கிட்ட ரெவென்யூ லூஸ் ஆகுது, இதுல வந்து எந்த டேப்லெட்ல நமக்கு அதிகமா ரெவென்யூ வருது இது காட்டுது. அப்புறம் ரெவென்யூ லூசஸ் என்ன, இதெல்லாம் இவ்வளோ சூப்பரா சொல்லுது. அப்போ நான் பண்ணி கொடுக்கும்போது அந்த டிஜிஎம் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவர் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்ல சப்மிட் பண்ணிட்டு அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய பேர் எடுத்துட்டாரு. எடுக்கும்போது இப்போ நீங்க கேட்கலாம், என்னடா உன் பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணாம வேற எவனுக்கோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி நீ எப்படின்னு. ஆனா அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணது அது எனக்கு வேற ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா ஆகி அது வந்து பின்னாடி எனக்குமே ஆர்டரா கன்வெர்ட் ஆயிருக்கு. அதனால ஒரு பிசினஸ்ல எப்பொழுதுமே எப்படின்னா ஒருத்தவங்களோட தேவையை நம்ம எந்த இடத்துல கரெக்டா பூர்த்தி செய்யறோமோ அதை செஞ்சுட்டோம்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரெவென்யூவா மாறிடும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அப்போ அவரோட தேவையை நான் சரியா செஞ்சு கொடுத்துட்டேன். அதனால எனக்கு பாத்தீங்கன்னா அவரு வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்தாரு. அது மூலமா எனக்கு நிறைய பணமும் கிடைச்சதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் ஷேர் பண்றேன். இது வந்து ஒரு சிங்க் ஆர்டர். இந்த ஆர்டருக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, ஆஹ் இங்க நான் பேசிட்டு இருக்கும் போதே நான் வந்து அந்த யார் அந்த சிங்க் வந்து மெஷர்மெண்ட்லாம் எடுத்துட்டு இந்த ஆர்டர் நான் எக்ஸிக்யூட் பண்ணோம். பட் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள், ஏழப்பட்ட ஆள் தான். மேனுஃபேக்சர் ஒருத்தர் பண்ணுவாரு, நான் வந்து என்னோட பேர்ல பில் பண்ணிடுவேன். ஸோ சொல்லும் போது இந்த கம்பெனி என்ன ஆகுது, எனக்கு வந்து இந்த டிராயிங் கொடுக்குறாங்க. நான் அந்த டிராயிங் எடுத்துட்டு அந்த நெகோசியேஷனுக்கும் போயிடுவேன். போகும்போது டக்குன்னு எப்படி நான் பார்க்கும்போது அவங்க கம்பெனியோட பேர் இருக்கு, அந்த இடத்துல என் கம்பெனி பேர் இல்லை. அவங்க கம்பெனி பேர் இருந்ததுன்னா என்ன நடக்கும்னா அவங்க டைரக்டா பேசிக்கலாம், அப்படியே ஆர்டர் எனக்கு கிடைக்காம போகலாம், இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த அர்ஜென்ட்டான நேரத்துல டக்குன்னு திங்க் பண்ணேன். கிளாடு கிட்ட போட்டப்பா இது வந்து அந்த நான் மேனுஃபேக்சரர் பேர் இருக்கு, என் பேரை கொஞ்சம் மாத்தி கொடு அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன பண்ணிடுச்சு, இந்த இடத்துல என்னோட பேரை வந்து சூப்பரா அதை மாத்தி கொடுத்துருச்சு. ஸோ நாங்க நெகோஷியேட் ஒரு 5 நிமிஷத்தை இந்த வேலையை பண்ணி கொடுத்தனால நான் நெகோஷியேட் பண்ண போகும்போது இந்த டிராயிங்ல என்னோட பேரை போட்டுட்டு அங்க போய் கொடுக்க எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அது இது ரொம்பவே இது சொல்லலாம். அப்புறம் இன்னொரு இடத்துல எப்படி இதுவாகுதுன்னா, என் ஒய்ஃப் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கா, அதோட பேரு ஜேஆர்எஸ் என்டர்பிரைஸ். அப்போ வந்து ஒரு 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 இடத்துல ஒரு அரோமா டிஃப்யூசர் வந்து விற்கிறதுக்காக அவ போயிருக்கா. போகும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உங்க கம்ப்ளீட் கேட்டலாக் எடுத்துருந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க.
ஸோ அந்த இடத்துல அவர்கிட்ட கேட்லாக்ல எனக்கு உடனே ஃபோன் பண்ணி என்னங்க பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நம்ம தலைவன் இருக்கான், அவன்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேட்லாக் வேணும், எனக்கு இந்த இந்த ஒரு 5-6 கேட்லாக் ஆட் பண்ணி எனக்கு இதே மாடலில் எனக்கு ஒரு கேட்லாக் வேணும் அப்படின்னு நான் ப்ராடக்ட்டை சொன்னோன்னே தம்பி வந்து இந்த மாதிரி எனக்கு வேலையெல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாப்புல. இதை உடனே நான் அவளுக்கு அனுப்புறேன். அவன் வந்து என்ன பண்றான், எங்கிட்ட வந்து ஹார்ட் காப்பி இல்லை, என்கிட்ட சாஃப்ட் காப்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாஃப்ட் காப்பியை கொடுத்தோன்னே இதுலேருந்து எங்களுக்கு ஒரு 4 ஆர்டர் வந்து கிடைக்கிற அளவு கன்வெர்ட் ஆகுது. ஓகே, இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும், அந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு கேட்லாக் வந்து ஈஸியா எவ்வளவோ விஷயத்துல இது வந்து ஈஸியா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இது ஒண்ணு. கடைசியா கடைசியா இல்ல, இது இங்க வந்து ஒரு இது என்னோட ஒய்ஃபோட கம்பெனி. ஸோ இங்கேருந்து ப்ராடக்ட் எடுத்துட்டு என் ஒய்ஃப் வந்து திருவள்ளூர்ல சப்ளை, பாரிஸ்ல இருந்து திருவள்ளூர் போயிட்டா. பட் அவங்க அந்த ஆட்டோக்காரர் என்ன பண்ணாரு, டெலிவரி செல்லாம எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாரு, எங்க போச்சு என்னன்னே தெரியல. உடனே என்கிட்ட சொல்றான், இந்த மாதிரி வந்துட்டோம், இங்க என்ன பண்றதுன்னு தெரியல, டெலிவரி செல்லாம இருந்தாதான் உள்ள என்ட்ரி போட்டு உள்ள வந்துப்போங்க, இல்லைன்னா நாங்க இங்கதான் இருக்கணும், இல்ல யாராவது எடுத்துட்டு வந்தாதான் அது செட் ஆகும் அப்படின்னு. அப்ப நான் உடனே கிளாடு கிட்ட சொல்றேன், நான் வெளியில வந்து ஒரு பாரிஸ் மார்க்கெட்ல இருக்கேன், அங்க இந்த மாதிரி இதுக்கு ஒரு டெலிவரி செலான இதுக்கெல்லாம் போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றேன். உடனே தலைவன் என்ன பண்றான், டக்குன்னு இப்படி ஒரு டிசியை போட்டு அதுல வந்து சீல்லாம் நான் கொடுத்துட்டேன், ஒரு டிசியை போட்டு பக்காவா நம்பர் சொன்னேன், அந்த நம்பருக்கு ஒரு டிசி அந்த டேட்ல போட்டு எனக்கு கொடுத்துட்டான். கொடுத்தோன்னே அதை நான் அவளுக்கு அனுப்புறேன். அவ அங்க பிரிண்ட் அவுட் எடுத்து டக்குன்னு அந்த கேட் என்ட்ரிக்குள்ள போக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு கம்பாரிசன். நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நெகோசியேஷன் போயிருக்கேன். எனக்கு முன்னாடி வந்து ஒரு நெகோசியேட் பண்றதுக்கு ஒரு ஐட்டம் இருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து என்கிட்ட கேட்கிறாரு, எப்பா நீ வந்து பர்ச்சேஸ்ல தானே இருந்த, எனக்கு இதெல்லாம் ஒரு கம்பாரிசன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு வந்து ஆனா ரொம்ப டைம் கம்மியா இருக்கு, நீ என்ன பண்ண போறேன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், இப்போ ஆர்டர்கிட்ட பேசி இப்படி ஒரு கம்பாரிசன் டெக்னோ கமர்ஷியல் டெக்னி இது கம்பாரிசன் ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே அவர் அது மூலயமா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவர் இதுவாயிடுறாரு. அது மாதிரி இப்போ நான் இது ஃபுல்லா சொல்ல போனா எனக்கு வந்து வடிவேலு கையில இருந்த கல்லாப்பொட்டி தான். இந்த இத்தனை விஷயமும் எனக்கு வந்து நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் அது டைம் எடுத்துக்கும். அந்த நேரத்துல இவ்வளவு விஷயங்களை அது அழகா இது பண்ணி கரெக்டா எனக்கு கொடுத்துரும். ஆனா இதுல நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, மேம்போக்கா நம்ம கேட்டோம்னா அது கண்டிப்பா மேம்போக்கா தான் பதில் சொல்லும். நம்ம ரொம்ப டீப்பா அனாலிசிஸ் பண்ணி நம்ம திங்கிங்கை நம்ம சரி பண்ணிட்டு அதுல எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்க சொல்ல சொல்ல அதுவும் ட்ரெயின் ஆயிக்கும். அதே சமயம் அது நமக்கு அழகான அவுட்புட்டும் கொடுக்கும். ஸோ ரீகன் ப்ரோ, உங்களுக்கான பதில் இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இன்னும் திங்க் பண்ண நீங்க நினைச்சு பார்க்கறதுக்கு மேலான வேலை அது பிளாட் செஞ்சு கொடுக்கும். அதனால நீங்க அதை யோசிச்சு பாருங்க. ஸோ எனக்கு வாய்ப்பளித்த எல்லாத்துக்கும் நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ ஜான்சன். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னோட ஆஸ்க் எப்படி மாற்றலாம்னு பார்த்துட்டு நான் என்ன அவுட்புட்ஸ் வருதுன்னு சொல்கிறேன். அப்புறம் எனக்கு 3 பேர்கிட்டையும் ஒரு விஷயம் கேட்கணும். இப்போ நான் என்னென்ன ரிப்போர்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கணும், இது எல்லாத்தையும் வந்து நான் ஒரு 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 ஒரே ஒரு டேஷ்போர்டு மாதிரி கிரியேட் பண்றதுக்கு ஒரு யோசனை இருக்கு எனக்கு. ஸோ ஒன்னொன்னும் போய் எக்ஸல்ல போய் ஒன்னொன்னே ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காம ஒரு எக்ஸல்லையும் நான் எடுத்து இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து அந்த டேஷ்போர்டில் எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த டேஷ்போர்டு வந்து அப்டேட்டடாக இருக்கும். எப்போ எனக்கு அது தேவையோ நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். என்னோட பாஸுக்கு அதையே நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. அது ஜஸ்ட் ஒரு ஐடியாவா இருக்கு. அது ஒரு வெப்சைட் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவா இருக்கு. இது செய்ய முடியுமா? இதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா இது நான் நினைக்கிறேன் கண்டிப்பா பண்ண முடியும். இவ்வளவு நேரம் நான் காட்டினது ஃபுல்லா ஒரு சாட்ல நான் பேசி அந்த கிளாடுகிட்ட இருந்து நான் கேட்டு வாங்கி பெற்ற ஒரு ரிப்போர்ட்ஸ் தான் நான் இவ்வளவு நேரம் காட்டினேன். ஆனா இப்பதான் நான் வந்து இதுல ஒரு ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கு, அதை இப்பதான் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அது நீங்க சொல்ற எல்லாமே அதுவும் ஒரு ப்ராஜெக்டா எடுத்து அதுல வந்து நீங்க வந்து இப்போ இப்போ நார்மலா எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு அந்த சாட்ல நீங்க கேட்குற எல்லாமே ஒரு டெம்பரரி மெமரி மாதிரி தான் இருக்கு, ஒரு ரேம் மாதிரி தான் அது இருக்குது. ஆனா நீங்க இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல பண்ணும்போது அந்த மெமரியை அது சேவ் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் பண்ணுது. நீங்க கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க அந்த ப்ராஜெக்ட்ல போய் பண்ணீங்கன்னா உங்களால அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். நான் இப்பதான் அதுதான் வந்து கத்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து பெரிய அதுல எக்ஸ்பர்ட் எல்லாம் இல்ல, ஆனா கத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா தனியா சொல்லுவேன். ஆக்சுவலி எனக்கு எக்ஸாக்டா நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸல்ல கொடுத்து இன்னும் இந்த மாதிரியான நிறைய டேட்டாஸ் எடுத்து ஒரே டேட்டால எனக்கு இப்படி வேணும்னு சொல்றது நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம அதில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அதனால தெரியுது. ஆனா ஒரு டெவலப்பிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல எனக்கு சுத்தமா நாலேஜே இல்லைங்கிறப்போ அது என்னதுன்னு கேட்கவே எனக்கு தெரியல.
எனக்கு வேணுங்கிறது இப்படி இருக்கணும்னு தெரியுது. பட் அதை எப்படி சொன்னா அதுக்கு புரியுங்கிறது எனக்கு தெரியல. அதை போய் எனக்கு ஒரு வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுன்னு கேட்கவா, அது வேற ஏதாச்சும் டெக்னிக்கல் நேம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுதான் பிரச்சனை. ஓகே, புரியுது. இது இது வந்து எப்படின்னா நீங்க சாதாரணமா இதுக்கு முன்னாடி வந்து சாரி அதுக்கு கரெக்டா எக்ஸாக்டா நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி நானே ஒரு இது பண்ணியிருந்தேன். அது டக்குன்னு என் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகல. ஐ மீன் அந்த மாதிரி ஒரு அதுல வந்து நம்ம எப்படின்னா ஒரு ஒரு என்ட்ரி போட போட அது ஒரு மெயின் இதுல போயிட்டு எல்லாமே அப்படியே அந்த எங்கெங்க போய் அது செட்டில் ஆகணுமோ அங்கங்க உங்களோட டீட்டெயிலாம் செட்டில் ஆகிட்டே வரும். அது மாதிரி நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல என்னால எனக்கு தெரிஞ்சு நீங்க பண்ண முடியும். ஆக்சுவலி நான் எக்ஸாக்டா இப்போ ஒரு பிபிடி போட்டு நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பிபிடியை ரீப்ளேஸ் பண்றதுக்கு யோசிக்கிறேன். ஒரு பிபிடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஒரு பிபிடி ரெடி பண்றதுக்கு பதிலா என்டையர் டேட்டாவும் எங்கேயாவது ஒருத்தர் இருக்குது அப்படின்னா, நான் எங்கேயாவது ஒரு ப்ரெசன்டேஷன் போறேன், இல்ல ஒரு ரிவ்யூ மீட்டிங் இருக்குது அப்படின்னா கூட அதுல எனக்கு தேவையானதை மட்டும் கிளிக் பண்ணி அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் எனக்கு கிடைச்சா. ஓகே, அவ்வளோ டீப்பா இப்போ இந்த மொமெண்ட்ல எனக்கு தெரியல. பட் நான் இப்பதான் அந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி இப்போ ஒரு வாரம் ஆகுது. நான் இதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன்னா நான் உங்களுக்கு ஐ கண்டிப்பா திங்க் அத்திக் எக்ஸ்போர்ட் தான் நினைக்கிறேன். அத்திக் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? சார் ஃபர்ஸ்ட் வந்து 2 விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆக்சுவலி வந்து நீங்க வந்து ஒரு மந்தோட ரிப்போர்ட்டிங் எடுக்கிறதுக்கு வந்து, அதாவது நம்ம வந்து இப்போ இருக்கிற எல்லா எல்எல்எம்ஸ்லயும் இருக்கிற ஸ்டேஜ் என்னன்னா, தேர் அப்ஜெக்டிவ் இஸ் டு அதாவது அவங்களோட பிரைமரி ஃபோக்கஸ் நீங்க சொன்ன எல்லா மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து எக்ஸல்ல பிசினஸ் அனாலிஸ்ட் பண்ணிட்டு இருந்த ரோலோட எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகேவா? எஸ் எஸ் எஸ். அந்த பிசினஸ் அனாலிஸ்டோடைய ரோல்ல இந்த அவுட்புட்ஸ் எல்லாமே வந்து முதல்ல வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எக்ஸல்லையும் பைத்தானையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து நீங்க அத ஏதோ ஒரு எல்எல்எம்ல நான் எந்த பிராண்டையும் அதாவது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெசிபிக் எல்எல்எம்ஸ்ல நீங்க ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்ண அவுட்புட் வரட்டும், அந்த ஸ்பெசிபிக்கா அவுட்புட் வரட்டும்னு சொல்றீங்க. சோ முதல்ல நீங்க பண்ண வேண்டியது அதுல இன்வோக்கிங் ஸ்கில்ஸ்னு ஒண்ணு இருக்கும். நீங்க ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது இந்த ஸ்கில்ஸை நீங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் கார்ட் ரெயில்ஸ் உருவாக்குங்க. கார்ட் ரெயில்னு சிம்பிளா சொல்ல முதல்ல வந்து உங்களது மொத்தமா ஒரு ஹாப்பி ஃப்ளோ இருக்குல்ல, எனக்கு இது ஆகணும் இது ஆகணும் இது ஆகணும் இது ஆகணும் இது ஆகணும். நீங்க 1 மந்த்துக்கான டேட்டாவை வச்சுக்கிட்டு நீங்க வந்து நீங்க இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணணும்னா இது கண்டிப்பா பண்ணிட முடியும். எல்லாருமே கவனிக்க மறக்கிறது என்னன்னா எல்லா எல்எல்எம்ஸ்லயும் கான்டெக்சுவல் விண்டோன்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு முறை நீங்க அப்லோட் பண்ணிட்டு ஒரு 10 முறை 12 சாரி இப்போ ஈவன் கிளாட்லயும் வந்து ஒரு முறை சேட் பண்ணிட்டு அது ப்ராசஸ் ஆயிட்டு அதுக்கடுத்து அதை கட் ஆஃப் பண்ணிக்கும். ஓகே, இது எப்படின்னா உங்க உங்க டங்ல வந்து ஒரு கடையில வந்து நம்ம ஒரு தேனை தடவி விடுற மாதிரி, இதுதான் பெஸ்ட், இதுதான் சாம்பிள் பார்த்துக்கோன்னு சொல்ற மாதிரி. சோ நீங்க வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அந்த இல்ல எனக்கு அந்த தேன் மட்டும் போதும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஓகே, இல்லைன்னா நீங்க வந்து அந்த ப்ரீமியம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒண்ணு, ஆனா ப்ரீமியம் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னால என்ன ஆஸ்க் அதை டிஃபைன் பண்ணுங்க ப்ராப்பரா. பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா அது சேட் இன்டர்ஃபேஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதோட ரொம்ப மல்லு கட்டிட்டே இருப்பீங்க. அது பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன வேணுமோ ஒரு பேப்பர்லயே எழுதுங்க ப்ராப்பரா. அந்த பேப்பர்ல எழுதிட்டு அதை இன்னும் கிறிஸ்டலைஸ் பண்ணுங்க. அந்த கிறிஸ்டலைஸ் பண்ணிட்டு அது ஒரே இன்ஃபர்மேஷனா கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள அது அவுட்புட்டை கொண்டு வந்து கொடுத்துரும். ஒண்ணு. ரெண்டாவதா நீங்க கேட்கறது ஒரு லோக்கல் ஃபங்க்ஷனல் ஆப். ஓகேவா? ஃபங்க்ஷனல் ஆப்பா நீங்க கிரியேட் பண்ண போகும்போது அது என்ன பண்ணும்னா அது வந்து அதோட தாட் ப்ராசஸ் கண்டினியூஸா அது ஜென்ரேட் பண்ணும். அங்க அதாவது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னால எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா சாஃப்ட்வேரே போயிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஃபேபிள் எல்லாம் வந்துட்டு அப்புறமா இப்ப என்ன சொல்ல வந்துட்டாங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா டெக்னோகிராக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சாஃப்ட்வேர் டெக்னோகிராக்ஸ் இந்த ஃபீல்டுல சாஃப்ட்வேர் பீப்புள் இருப்பாங்க, ஆனா சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டீஸ் தெரிஞ்சவங்க மட்டும் தான் இருப்பாங்க. கோடிங் வந்து பெரிய இது தே வில் பிகம் அப்ளிகேட்டர்னு சொன்னாங்க. சோ அந்த அப்ளிகேட்டர் யாரா இருப்பாங்கன்னா அந்த சப்ஜெக்ட் அந்த ஃப்ளோவை தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து அந்த ஃப்ளோல முதல்ல ஈவன் நீங்க என்ன பண்ணணும்னா ஓகே இது வந்து ஒரு ஆப்பா ஃபங்க்ஷன் ஆகுதா இல்ல இதுவா வருதுன்னா எல்லா ஃபங்க்ஷனையும் டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க வந்து உங்க டேட்டா வந்து ரொம்ப மாசம்னா நீங்க அதுவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அதுல இருந்தே அவுட்புட் எடுத்துக்கோங்க.
இல்ல அது ஃபங்க்ஷனா ஒரு லோக்கலைஸ்டு ஆப்பா பண்ணோம்னா அங்க நீங்க அப்ளிகேட்டரை என்கேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அது பல கோட்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகி அந்த இடத்துல இதாகும். அங்கதான் நாங்க வந்து ரொய்ஃபோ வந்து எப்பவுமே பொசிஷன் பண்ணிக்கிறோம். நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க சப்ளை செயின்ல இருந்தீங்கன்னா உங்க டேட்டா அசிமெட்ரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்துலயும் அந்த அப்ளிகேஷன் ஏரியாவில் தான் ரொய்ஃபோ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் டெக்னிக்கலா சொல்லி நாங்க சொல்றோம். ஸோ அதனால நாங்க ஒவ்வொரு செக்டார், அதாவது நாங்க இன்டர்நேஷனல் ட்ரேடுல இந்த அப்ளிகேஷன் செக்டார்ல நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு திருப்பி திருப்பி சொல்றோம். அதாவது நீங்க உங்க ஃபீல்டுல எவ்வளவு டீப் டவுனா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் இது பெட்டர் ஆகும் சார். அதனால பேப்பர் பேனாவுக்கு போயிட்டு கரெக்டா டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க அதுல போனீங்கன்னா கண்டிப்பா அவுட்புட் எடுத்துருவீங்க. நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாமே ஒரு இன்டர்ஃபேஸ்ல ஆக்சுவலி வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த குட் மூவ். முதல்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, சோஷியல் மீடியால நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது யூ ஹேவ் பீன் சோ டிஸ்ட்ராக்டட் வித் திங்ஸ். இந்த எல்எல்எம்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களை என்ன பண்ணுச்சுன்னா, ஒரே விண்டோக்குள்ள உங்களை கான்டெக்ஸ்டுவலைசேஷன் பண்ண விட்டுடுச்சு. அதாவது அந்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வச்சுச்சு. அந்த ஃபோக்கஸ்ல எது இதெல்லாம் ஆஸ்க்கு, எது இதெல்லாம் தேவைங்கிறத நீங்க டிஃபைன் பண்ணாம போனீங்கன்னா, எப்படின்னா தெரியாத ஊருக்கு போற மாதிரி, நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்க மாதிரி, இல்ல இருள்ல வந்து கத்தி சுத்துற மாதிரி. நீங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க, ஏதோ ஒன்று மாட்டோம், அது பெருசா இருக்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். பிகாஸ் வை தே டூ இட், அது உங்களை கொண்டு தான் அவங்கள ட்ரெயின் பண்ண முடியும். ஏன்னா இவ்வளோ பீப்புளோடைய ட்ரைன்டு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம அவங்களுக்கான ரெஸ்போ. அதை வச்சு தான் நெக்ஸ்ட் லெவல்ல அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அதை பண்ணுவாங்க. ஸோ நீங்க அந்த அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா அவுட்கம் கொண்டு வந்துடுவீங்க. ஓகேவா? சூப்பர், தேங்க்யூ. அதே மாதிரி வந்து நீங்க எப்பவுமே டேட்டா வந்து நீங்க புரிஞ்சுக்குங்க. ஒரு எல்எல்எம் இன்ட்ராக்ட் பண்றீங்கன்னா அது எவ்வளவு டேட்டாவை டைஜஸ்ட் பண்ணும், அதோட காட்ரயில் என்ன, அதோடைய சிச்சுவேஷன்ஸ் என்ன. நம்ம நான் வந்து கிட்டத்தட்ட ஒருத்தர் இப்போ நம்ம பேசுறோம்ல, லைக் நம்ம கிட்ட ஒரு 20-30 MB டேட்டா இருக்கும். ஆனா அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த 30 MB இல்ல இருக்கிற டேட்டாவை வச்சு கான்டெக்ட் எடுக்க சொல்லுவோம். ஆனா நீங்க கிளாட்லயே அப்லோட் பண்ணீங்கன்னா 25க்கு மேல பண்ண முடியாது. ஈவன் வந்து 5 இல்ல 10 ஃபைலுக்கு மேல நீங்க அப்லோட் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க ஓசிஆர் பண்ணீங்கன்னா அது டோக்கனை சாப்பிட்டுடும். இங்க வந்து நீங்க எப்பவுமே யோசிக்கிற இப்போ மைண்ட்ல முதல்ல ஒரு 3 மாசம் 4 மாசம் இதை பத்தி அதிகமா டிஸ்கஸ் நடந்தது. இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. டோக்கன் வந்து கன்சம்ஷன்ஸ் எவ்வளவு ஆகுதுங்கிறது. ஸோ நீங்க வந்து ஒரு ப்ராசஸ் பண்றதுக்கு இங்க வந்து ஹியூமன் டைமை விட டோக்கன்ஸ் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். ஸோ நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு இவ்வளோ டோக்கன்ஸுக்குள்ள இது முடிஞ்சுமா, அந்த மைண்ட் செட்டு பேரலா நடந்தாதான் உங்களால ஃப்ரீலேயே பெஸ்ட் அவுட்கம் எடுக்க முடியும். ஓகேவா? குழப்பிட்டேன்னா இல்ல தெளிவா சொல்லி? தெளிவா இருக்கு. தேங்க்யூ. ஹலோ, சந்தோஷ் பேசுறேங்க. ரீகன், உங்களோட ரெக்கமெண்ட் எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. ஸோ இதுக்கு ஈஸியான சொல்யூஷன் வந்து என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க கம்பெனில தானே ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் லைசன்ஸ் இருக்குங்களா? இல்ல, அதெல்லாம் இல்ல. கூகுள் தான். ஓகே. ஸோ அது லைசன்ஸ் இருந்ததுன்னா இன்னும் சிம்பிள். பட் இது டைரக்டா எப்படி ஈஸியா பண்ணலாம்னா, உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐன்னு ஒரு ஆப் இருக்கு. ஓகே. கிளாட் டெஸ்க்டாப்னு ஒரு ஆப் இருக்கு. கிளாட் டெஸ்க்டாப் போயிட்டு நீங்க அது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐயும் டெஸ்க்டாப் ஆப் இருக்கு. அது இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க கிளாட் டெஸ்க்டாப்ல போயிட்டு உங்களோட எக்ஸல்லாம் இந்த ஃபோல்டர்ல இருக்கு, எனக்கு இதை யூஸ் பண்ணி ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணி கொடு, பவர் பிஐ டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இனிஷியலா உனக்கு கிரியேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அவர் அத்திக் சொன்ன மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க ஒரு பேஸ் லைனா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணதை இதுல இருந்து என்ன கரெக்ஷன் வேணும் ஸ்லோவா நீங்க வந்து உங்களோட ரெக்கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அட் த எண்டு ஜான்சன்ஸ் காட்டினார் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டேஷ்போர்டு வந்து அது பவர் பிஐல கொடுத்துரும். ஸோ இது லைசன்ஸ் இருந்தால் இன்னும் பெட்டர். லைசன்ஸ் இல்லைன்னா ஓரளவுக்கு 90% ஆஃப் த ஒர்க் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கு வந்து உங்களோட எக்ஸல் வந்து எல்லாமே ஒரு ஃபோல்டரில் இருக்கணும். கிளாட் டெஸ்க்டாப்ல உங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இவர் அத்திக் சொல்லிட்டு வந்தாருங்களா, கார்ட் ரயில் அது பேர் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பிகினிங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஓவர் த டைம்
ஜான்சன்ஸோட ரிப்போர்ட் மாதிரி ஒரு நல்ல ரிப்போர்ட் வேணும்னா நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெட்டர். ஒரு ½ hour to 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் பெட்டராக உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்கும். ஸோ சிம்பிளாக தான் இருக்குது. இது எல்லா ஆப்புமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இஃப் சப்போஸ் உங்களுக்கு பவர் பிஐ இல்லை, அது உங்களால் முடியலன்னா எனக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணி கொடு அப்படின்ட்டு அதுக்கிட்ட கேட்கலாம். மேபி நாங்கள் வந்து ஜென்ரலாக ஸ்ட்ரீம்லைட் ஆப்னு சொல்லுவோம். அது வந்து லோக்கல்லே ரன் ஆகும். ஸோ அப்படியும் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லலாம். ஸோ இதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பட் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுங்க பிகினிங்கில். இது 2-3 ஆப், இந்த 2 ஆப் மட்டும் வச்சுட்டு, ஸோ தட் நீங்கள் கொடுக்க உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய நல்ல ஆப்பே வந்து கிரியேட் ஆகிடும். தேங்க்யூ தேங்க்யூ. சந்தோஷ் சார், ரொம்ப இன்சைட்ஃபுல்லா சொன்னீங்க. ஆக்சுவலி நான் கார்ட் ரயிலுங்கிறது வேர்ட் யூஸ் பண்றதுக்கு காரணம் வந்து சும்மா இட்ஸ் நாட் டு டிஃபெண்ட் ஆர் சம்திங். ஏன் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, ஆக்சுவலி வந்து இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ஏஐ, ஸோ நம்ம டெக்னிக்கலா லைக் நம்ம இந்த சப்ஜெக்ட்ல இருந்து டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ண என்ன நடக்குதுன்னா, பல மார்க்கெட்டிங் டேர்ம்ஸை வந்து ரொம்ப ஃபேன்சியா சொல்லிடுறோம். ஆனா அதோட கான்டெக்ட் பல பேருக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா தெரியுதே தவிர ஆக்சுவலா அதுல இருந்து லேர்ன் பண்றது இல்ல. நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை விட ப்ராப்பரா நீங்க பாத்தீங்கன்னா, ரீகன் சார், நீங்க ஃபீச்சர் இன்ஜினியரிங் ஆஃப் தட் ஃபங்க்ஷன் இருக்கும். அதை நீங்க ப்ராப்பரா டெக்னிக்கலா பார்த்தோம்னா அது பேர் ஃபீச்சர் இன்ஜினியரிங். நீங்க ஃபீச்சர் இன்ஜினியரிங் ஒரு ஒர்க்கை பண்ணும்போது பிளான் பண்ணுங்கிறது தான் இதோடைய ஃபர்ஸ்ட் லெவல். நீங்க இதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா, எம்எல்ல மஷின் லேர்னிங்ல நீங்க ஃபீச்சர் இன்ஜினியரிங்க பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் எடுக்கணும், டேக் அவே பண்ணணும், இதெல்லாம் ரெஸ்போ பண்ணுங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த டைவர்ஜென்ஸ்ல வரும். ஏஐ, அதாவது எல்எல்எம்ஸ்ல இருந்து எல்எல்எம்ஸ்ல இன்புட் கொடுக்கறது வந்து ஏஐக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற எந்த பாயிண்ட் மஷின் லேர்னிங்க்கு போறது. நான் அதனாலதான் அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிற வேர்டு யூஸ் பண்ணல. கமர்ஷியலா சொல்லும் போது எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லும் போது அது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான் கரெக்டானதுதான் சார். தேங்க்யூ. இன்னொரு அத்திக் சொல்லிட்டு இருந்த இன்னொரு இன்ஃபர்மேஷன் அதுவும் வந்து நம்மளால பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அது எல்எல்எம் வந்து ட்ரெயின் ஆயிக்குது, நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்து ட்ரெயின் ஆயிக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தீங்களா. அதுவும் வந்து கான்ஃபிகரேஷனே இருக்கு. ஐ மீன் செட்டிங்ஸ்லேயே இருக்கு. நம்ம உங்களோட இன்ஃபர்மேஷனை ட்ரெயின் பண்ணிக்க வேணாம் அப்படின்ட்டு அதையும் நம்ம வந்து எல்லா ஆப்லையும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கிளாடு, ChatGPT எல்லாத்துலேயுமே இருக்கும். என்னோட இன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரெயின் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம்னா அது ட்ரெயின் ஆயிக்காது. ப்ரொவைட் நம்மளோட கம்பெனி இன்ஃபர்மேஷன் எதனா கொடுக்குறோம், அது வந்து அது எடுத்து ட்ரெயின் ஆயிக்குது அப்படின்ற அந்த டேட்டா செக்யூரிட்டி இஷ்யூஸ் எதனா இருந்ததுன்னா அந்த வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து அது ட்ரெயின் ஆயிக்காது. ஓ, இந்த விஷயம் எனக்கு சுத்தமா இப்போ நீங்க சொல்லதான் செட்டிங்ஸ் எல்லா ஆப்லயுமே செட்டிங்ஸ் இருக்கும். ஏன்னா அது இல்லாம அவங்க கொடுக்க மாட்டான். நான் மேபி ChatGPTல இருக்கா நான் பார்க்கணுங்க. ஆனா எல்லாத்துலயுமே இருக்கும். நான் வந்து கோபைலட் ஃபுல்லா யூஸ் பண்றேன் என்னோட ஒர்க்குக்கு. அதுல இருக்க நல்லா தெரியும் எனக்கு. சார், இந்த ஃபங்க்ஷன் வந்து என்டர்பிரைஸ் சொல்யூஷன்ஸ் ஓப்பன் ஏஐ இதுல இருக்கு, கிளாட் என்டர்பிரைஸ்ல இருக்கு, அதே மாதிரி என்டர்பிரைஸ் சொல்யூஷன்ஸ் ஆஃப் எல்எல்எம்ஸ்ல இருக்கு. ஆனா இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதுலயும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் என்னன்னா, தே வில் நாட் யூஸ் யுவர் பிஐடி. அண்ட் எல்லா எல்எல்எம்ஸுக்கும் GDPR படியும் இல்ல டேட்டா செக்யூரிட்டி ஆக்ட் படியும் உங்களுடைய பிஐடி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் டேட்டா வந்து எதுவுமே என்னைக்குமே அவங்க யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அதனாலதான் there is a debate from the வெஸ்ட் எல்எல்எம்ஸுக்கும் ஈஸ்டர்ன் எல்எல்எம்ஸுக்கும் இருக்கிற டிபேட்ஸ், பெரிய டெக்னிக்கல் டிபேட் எப்பவுமே போயிட்டு இருக்கும். அவங்க இவ்வளோ என்ன சொல்றது, பல விஷயங்களை வந்து இவங்களை செக்யூரிட்டி த்ரெட்டா பாக்குறதுக்கும், அதுதான் ஒரு ஜியோ பாலிட்டிக்கலாவும் டெக்னிக்கலாகவும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்ல தான் டிஃபரன்ஷியேஷனே வரும். ஒண்ணு. அண்ட் ரெண்டாவதா நீங்க சொல்றது வந்து உங்களுடைய எல்லா எல்எல்எம்ஸ்லயும் உங்களுடைய டைரக்டா நீங்க அப்லோட் பண்ற இன்ஃபர்மேஷன் போகாது. ஆனா உங்களோட இன்சைட்ஸ், அதாவது ஒரு பிசினஸ் வந்து ப்ராஃபிட், அதாவது ஒரு பிசினஸ் உடைய நோ ஹவ், நுவான்சஸ் உடைய இன்சைட்ஸ் மட்டும் தான் அது கரெக்ட் பண்ணப்படும். இப்போ எப்படின்னா, இப்போ வந்து இந்தியாவுக்குள்ள ட்ரேட் நடக்கும்போது ஒரு ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 5 to 8 வச்சுக்கலாம். அதுவும் வந்து திருவள்ளூர்லங்கிற இந்த இன்சைட்ஸ் மாதிரி ஒரு கிறிஸ்டலைஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அது அப்சர்வ் பண்ணும். அது வந்து பிகாஸ் தட் இஸ் வாட் மேக்ஸ் தட் எல்எல்எம் அஸ் எ ரிச்சர் பெட்டர் ஃபார் எவ்ரிபடி ஃபார் ஃபர்தர் யூஸ். அதனாலதான் அது திருப்பி அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கும். அதனால இது எப்பவுமே நடக்கும்.
இதை நான் ஏன் மைண்ட்ல வச்சுக்குங்கன்னு சொல்றேன்னா, பல நேரங்கள்ல என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க ஒரு அதாவது நீங்க ஒரு பேட்டன்டான ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, புதுசா உலகத்திலேயே எதுவுமே இல்லாம, ஏன்னா நான் ஐபி செக்ஷன்ஸ்லயும் வேலை செஞ்சதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து எல்லாத்தையும் ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் பட்டு பட்டு பட்டுன்னு ஏற்றி விட்டுருவாங்க. அதுல சில ஐபி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்திருப்போம். ஏதாவது ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஜான்சன் சார் சொல்ற மாதிரி ஒரு ஃபார்முலேஷன் அவர் ரெடி பண்ணியிருப்பார். அது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டிருப்பாரு. இந்த ஃபார்முலேஷன் இந்த இந்த யூஸ் கேஸுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் அதுல லோட் ஆயிடுச்சுன்னா, நாளைக்கு நீங்க ஐபிக்கு ஃபைல் பண்ணும்போது தட்ஸ் கால் ப்ரியாரிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ப்ரியாரிட்டி இன்ஃபர்மேஷன்ல இது ரஸ்போ ஆகி வேற யாருமே கிளைம் பண்ண முடியும். அந்த 2 விஷயத்துக்காகத்தான் நான் வந்து ஐபி வந்து, அதாவது உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க புரிஞ்சுக்குங்கன்னு சொல்றேன். அண்டு இப்போ கூட வந்து இந்த டேட்டா சானிடைசேஷனை பற்றி நமக்கு வந்து ரொம்ப இந்தியா இஸ் லைக் டேட்டா வெரி அன்சானிடைஸ்டான பாயிண்ட்ல தான் நம்ம இருக்கோங்கிறது பரவலா பேசப்படுறது. பட் நம்ம கிட்ட வந்து அதனால இருக்கிற பல அட்வான்டேஜஸும் இருக்கு, பல ரெகுலேஷன்ஸ் வச்சு இதை இப்படிதான் பிஹேவ் பண்ணணுங்கிறது யூரோப்பும் மற்ற கண்ட்ரிஸும் அதுல ஃபார்வர்டா இருக்காங்க. அதை நம்ம அந்த ஆங்கிளையும் நம்ம யோசிக்க போனாதான் நாளைக்கு நீங்க ஒரு கம்பெனியை இன்டர்நேஷனலா கொண்டு போகும்போது இந்த விஷயத்த பத்தி யோசிப்பீங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். இன்னொன்னு சொல்றேன் ஜான்சன் சார், நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் என்னோடது சின்ன கம்பெனி அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. யூரோப்புக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நமக்கான மார்க்கெட் வந்து இந்தியா வந்து 1.4 பில்லியன். யூரோப்ல இருக்கிற கம்பெனிஸ் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்த உடனே வெளியூருக்கு தான் விற்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட மார்க்கெட்டு, அவங்களோட பீப்புள் எல்லாமே கம்மி. ஸோ அதனால எடுத்த உடனே அவங்க எல்லாமே குளோப் லெவல்ல தான் திங்க் பண்றதுக்கு தே ஆர் ஃபோர்ஸ்டு. நீங்க இந்தியா லெவல்ல நீங்க இந்தியாவே அரௌண்ட் தி 1/4 ஆஃப் தி வேர்ல்ட் பாப்புலேஷன். அப்போ நீங்க இந்த மார்க்கெட்ல நீங்க சர்வ் பண்றீங்க, இவங்க கிட்ட வின் ஆகுறீங்கன்னா பல யூரோப்பியன் கம்பெனியை விட நீங்க வே ஃபார்வர்டா தான் இருக்கீங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கீங்க. ஓகேவா? அதுக்கடுத்து நீங்களும் பெரிய கம்பெனி தான், எல்லாருமே பெரிய கம்பெனி தான். ஈவன் இந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண வரோம், நம்ம அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கணும்னா, ஒரு ஆளை எடுக்கிறதுக்கு முன்னால அவன் வந்து இந்தந்த அவுட்புட்டை இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணாம கொண்டு வருவானா, அவன் வேல்யூ அடிஷனா வருவாங்கிறது தான் உங்களுக்கு ஒரு திங்கிங்கு கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் தி திங்க். இப்போ இந்த டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆளை ரொம்ப எஃபெக்டிவா எஃபிஷியன்டா யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா எங்க டீம் வந்து நாங்க ஒரு 8 பேர் தான் இருக்கோம். அந்த 8 பேரால நாங்க ஒரு பெரிய மேசிவ் லெவல் இஆர்பி ப்ராஜெக்ட்ஸ், சப்ளை செயின்ல பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நாங்க எடுத்துருவோம். அதுக்கு காரணம் என்னன்னா, இதுவே மற்ற கம்பெனிஸ்ல மற்றவங்க பண்ண முடியுதுன்னா ஒரு 60 பேர் 70 பேர் பண்ண வேண்டிய வேலைகளை நாங்க இப்படி சங்கின் பண்றதுனால இப்படி பண்றோம். ஸோ டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் யூ டு யூனோ ரெடியூஸ் மேன் பவர்ல ஹையஸ்ட் அவுட்கம் கொண்டு வருது. ஸோ ப்ளீஸ் அப்படி யோசிக்காதீங்க. கண்டிப்பா இனிமேல் அப்படி சொல்ல. தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு வந்து வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? வேற ஏதாவது டிஸ்கஷன் பாயிண்ட் இருக்கா? வேற கேள்விகள் இருக்கா? ஜி இப்ப நீங்க இந்த எல்எல்எம் இதை பத்தி சும்மா ஜஸ்ட் ஒரு 4 to 5 லைன்ஸ் சமப் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய விஷயம் நீங்க சொல்லிட்டீங்க, அதுல ஓகே கொஞ்சம் சில டெக்னிக்கலா இருக்க மாதிரி இருக்கு. சமப் ஓகே பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி சார், ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன் சார். எல்எல்எம்ங்கிறது நத்திங், வேற எதுவுமே இல்லை சார். நம்ம சின்ன வயசுல 8வது கிளாஸ்ல 9வது கிளாஸ்ல ப்ராபபிலிட்டி படிச்சிருப்போம். ஒரு காயினை டாஸ் பண்ணா 3 விஷயம், 1 2 தலை பூ இப்படி விழுவணும்னு சொல்லிட்டு. இதுதான் எல்எல்எம். நம்ம ஒரு இன்புட், நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்து அது எப்படி அவுட்புட்டை கொண்டு வரணுங்கிறது நாம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு நம்ம வந்து, அப்போ நீங்க ஒரு காயினை சொல்லிட்டீங்கன்னா 1 2 தான், அது சில தலை பூ மட்டும்தான் வரும். 2 காயினை சொல்லிட்டீங்க, அந்த மாதிரி நீங்க எவ்வளவு சுச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணி அதுல இருந்து என்னென்ன அவுட்புட் வருங்கிறத க்ளோசர் ஆப்டிமிஸ்டிக் பண்றது தான் இது. ஸோ எல்எல்எம் நீங்க எவ்வளவு நல்லா ஹேண்டில் பண்ணணும்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா, முதல்ல இந்த எல்எல்எம் இது இதுன்னு சொல்றது எல்லாத்தையும் நகர்த்தி வச்சுட்டு ப்ராபபிலிட்டியை முதல்ல படிச்சுக்கிங்க. ப்ராபபிலிட்டி 8th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிச்சது ஒண்ணு. ப்ராபபிலிட்டியை படிச்சுட்டு அப்புறமா ஆப்ரேஷன் ரிசர்ச்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து பேப்பர்ல ஆப்ரேஷன் ரிசர்ச்ங்கிறது, இதை 2ஐயும் நீங்க படிச்சுட்டீங்கன்னா எல்எல்எம் அசால்ட்டா அது வந்து பெட்டி பாம்பா உங்ககிட்ட நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வேலையை வாங்குவீங்க. அவ்வளவுதான்.
தேங்க்ஸ் பாஸ், தேங்க்ஸ். ஓகே, ஜான்சன் சாருக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லை, இனிமேட்டான கேள்வி வரும். நான் குரூப்ல உங்க போடுறேன். நான் ஏதாவது கேள்வி வரும். நீங்க தான் நிறைய சந்தேகத்தை உண்டு பண்ணிருக்கீங்க. ஓகே, வேற எனி கொஸ்டின்ஸ் குரூப்ல? விக்னேஷ் சார், சுல்தான் சார், சசி சார், சந்தோஷ் சார், மோகன் சார், மீனாட்சி சுந்தரன் சார், யோகேஷ்வான் சார். சார் நான் இந்த காலுக்கு அப்புறம் தான் இப்போ க்ளவுடே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால இன்கேஸ் எது டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணுறேன். ஐ திங்க் நம்ம ஒன்று பண்ணலாம் சார். நம்ம வந்து எத்தனை பேர் இதில் ஒன்று பண்ணுவோம். குரூப் தொழில் தொடர்பு ஓம்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது சில யூஸ் கேஸில் டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை புட்ட கிராஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அசஸ் பண்ணுறோம். ஆனால் திரும்பியும் சொல்கிறோம், எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க செக்டாரில் இருக்கிற பிஸ்னஸில் அவங்க ஹெல்ப் பண்ண முடியாது. வேற உங்கள் செக்டாரில் உங்கள் டைவர்ஜன்ஸில் ஒரு கோ லேர்னிங்காக நம்ம பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துரும். டெஃபினட்டாக சார். ஓகே, தேங்க்ஸ் பாஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ரொம்ப நன்றி. இந்த செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போன ஜான்சன் சாருக்கும் அதுக்கடுத்து ராஜசேகரன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு கொஸ்டின்ஸ் கேட்ட எல்லாருக்கும், இன்ட்ராக்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதோட இன்னைக்கான தொழில் தொடங்குவோம் அமர்வு முடிவடைகிறது. அண்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸு இந்த அதாவது நல்லதா இல்லை நல்லா பாசிட்டிவாக இருந்தது, இல்லை இது போரிங்காக இருந்தது, இல்லை மொக்கையாக இருந்தது, எப்படி இருந்தாலும் உங்கள் ஃபீட்பேக்கை குரூப்பில் போடுங்க. குரூப்பில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம். குரூப்பை கொஞ்சம் வாட்ஸ்அப் குரூப்பையும் கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்குவோம். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வாரம் ஒரு நல்ல டாப்பிக்கோட நல்ல பெர்ஸ்பெக்டிவோட நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது தொழில் தொடங்குவோம் குரூப். தேங்க்யூ. தேங்க்யூ. On the 3, we are closing the group. Thank you. 3, 2, 1.